எடுத்து வைத்துக் கொள்ளலாம். லூக்கா 4 இதை வாசித்து விட்டு கர்த்தர் நமக்கு ஆராதனை குறித்து இந்த நாட்களிலே பேசி வருகிறபடினால் அதை குறித்து தொடர்ந்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து நமக்கு வேண்டிய வெளிச்சத்தை தருவாராக. ஆமென். லூக்கா 4 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக் சாப்டர் 4 7, 8வது வசனங்களை எல்லாரும் வாசிக்க போகிறோம். லூக்கா 4 7, 8வது வசனங்களை எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஒருமனப்பட்டு வாசிக்கலாம். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த இடத்துல நிற்கும்போது சில காரியங்களை தயாரித்து ஆயத்தம் செய்து வர வேண்டும் என்று வாஞ்சித்து வருகிறது உண்மை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெளிவான குறிப்பை இப்பொழுது கொடுக்கிறார். பணிந்து கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. பணிந்து கொள்ளுகிற காரியங்கள். நன்றாய் கவனிங்கள். ஆராதனையின் ஒரு முக்கிய குறிப்பு பணிந்து கொள்ளுதல். கவனிங்கள், முக்கிய விஷயம் ஆராதனையிலே, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். விஷயத்தை கவனிங்கள். பணிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை தான் ஆராதனையின் அர்த்தம். அப்படி என்றால் எதற்காக நாம் பணிய நம்மை விட்டு கொடுக்கிறோம். அதுதான் ஆராதனை என்பது ஏதோ பாடல் பாடிவிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு போகிற அனுபவம் அல்ல. இதை ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளானாலும் சரி, ஆராதிக்க வருகிற பிள்ளைகளானாலும் சரி, நாம் எல்லாருமே தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆராதனை என்பது பாடல்களை மட்டும் பாடுவதோ இசைகளை வாசிப்பது மாத்திரமோ அல்ல. அவைகளும் ஆராதனையின் பங்கு, ஆராதனைக்குரிய பிரதிபலிப்பு. மியூசிக் ஆகட்டும், பாடல்களாகட்டும், they are the expression of worship. ஆராதனைக்குரிய வெளிப்பாடு அவைகள், இல்லை என்று சொல்லவே கூடாது. ஆனால் விஷயம் ஆராதனையின் உட்கருத்து இல்லை என்றால் உள்ளான நிலைமையின் அர்த்தம் என்ன என்றால் பணிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. பணிந்து கொள்ளுகிற விஷயத்தை வைத்துத்தான் ஆராதனையை பிசாசு பேசினார். எதற்கு நீ உன்னை பணிய வைக்கிறாய், எதற்காக நீ பணிந்து கொள்ளுகிறாய், இல்லை என்றால் எதற்கு முன்பாக நீ பணிகிறாய் என்பதை வைத்தே உன் ஆராதனை அர்த்தப்படுகிறது. Amen. There's a lot of meaning towards this particular phrase called surrender. அப்படி என்றால் பணிந்து கொள்ளுதல் என்பது குனிந்து எழுந்திருப்பது என்ற அர்த்தத்தையும் தாண்டினது. முக்கியமாய் அர்த்தப்படுத்த வேண்டும் என்றால், பணிய வேண்டும் என்றால் உன்னை விட்டு கொடுத்து எனக்கு முன்பாக என்னை அங்கீகரித்து, இல்லை என்றால் என்னை முதன்மைப்படுத்தி நீ செய்வதுதான் பணிந்து கொள்ளுதல். இதற்கு பெயர்தான் ஆராதனை என்பதை பிசாசு புரிந்து வைத்திருந்தான். நன்றாய் கவனிங்கள். அவன் கொடுக்கிற ஆஃபரை இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணல. மாறாக அவன் எதை செய்ய சொன்னான், செய்தால் கொடுப்பேன் என்பதை வாக்குரைத்தான் என்பதை மட்டும் பேசுகிறேன். பணிந்துகொள். கவனிங்கள், இந்த பணிந்துகொள் என்ற வார்த்தையை இயேசு ஆராதனையோடு இணைத்தார். அவன் என்ன சொன்னான்? நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் உள்ளதை விட நீ எனக்கு வேண்டும். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? பிசாசுக்கு தேவை நம்முடைய ஆராதனை என்றால் என்ன அர்த்தம்? நாம் பணிகிற விஷயம்தான் நம்முடைய ஆராதனையாய் மாறுகிறது. இன்னைக்கு நான் அதை தேவன் என்றே இன்னும் சொல்லவில்லை, தேவன் மாத்திரம் என்றே சொல்லவில்லை. நாம் பணிகிற விஷயங்கள் நம்முடைய ஆராதனை ஆகிறதுங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னா, என்னை அல்லாமல் நீங்கள் எதை பணிந்து கொண்டாலும் அது விக்கிரக ஆராதனை என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வருகிற ஒன்று, அது அவரை எரிச்சல் உண்டாக்குகிறது என்றும் சொன்னார். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் முதன்மைப்படுத்துகிற ஒரு காரியம் பணிந்து கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க. அதனால தான் நாம் சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளுதலை வாசிக்கிறோம். இயேசுவை அப்படி பணிந்து கொண்டார்கள் சாஸ்திரிகள். சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தார்களாம். அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கையுடைய முழுமையும் அர்ப்பணித்து செய்கிற ஒரு கிரியையின் பெயர் தான் பணிந்து கொள்ளுதல். வெறும் பொருளை, வெறும் பொன்னை, வெள்ளியை, தூப வர்க்கத்தை என்றெல்லாம் நாம் பெயரிடுவதை காட்டிலும் நாம் பணிந்து கொள்வதற்கு முன்பாக யாரை பணிந்து கொள்ளுகிறோம் என்பது மிக முக்கியம். பணிந்து கொள்ளுதல் என்றாலே ஏன் முக்கியம் என்பதையும் நாம் அறிய வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் அது ஆராதனை.
இன்னைக்கு பிசாசு பேசும்போது நான் கொடுக்கிற ஆஃபருக்கு பின்னாடி ஒரு ஆக்ஷன் இருக்கு. அந்த ஆக்ஷனுடைய அர்த்தமே உன்னுடைய அர்ப்பணித்தல். பிசாசு எதிர்பார்த்ததெல்லாம் முழுமை. அதாவது நான் கொடுக்கறது எல்லாம் கொடுப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன். அவனுடைய டீலை கவனிங்க, எல்லாவற்றையும் கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் பேசும்பொழுது அவருடைய டீலே வேற. நன்றாய் கவனிங்க. முதல்ல ஆஃபரை காட்டிட்டு அதற்கு பிறகு ஆராதனையை கேட்டவன் பிசாசு. கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அன்பு பிள்ளைகளை கவனிங்கள். முதல்ல ஆஃபரை காட்டி விட்டு, அதாவது அன்பளிப்பை காட்டி விட்டு ஆராதனையை கேட்டவன் பிசாசு. ஆனால் கர்த்தர் அன்பளிப்பை காட்டுவது இல்லை. அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஆண்டவர் என்பதினால் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பது நிச்சயமான ஒரு முக்கியமான விஷயம். அதனால் தேவன் ஒரு நாளும் அன்பளிப்பை கொடுத்து ஆராதனை கேட்க மாட்டார். மாறாக நீங்கள் முதலாவது ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்கள் என்றால் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலில் ஆராதனை அப்படி என்றால் முதலில் தேவன். இன்னைக்கு நம் வாழ்க்கையை பாருங்க, ஆராதிக்க முடியாம போவதற்கு காரணம் தொண்டை வலி என்பதும் அல்ல, சரீர பலவீனம் என்பதும் அல்ல. நம்ம ஆவியில பார்ப்போம் என்றால், ஆத்மாவில் பார்ப்போம் என்றால், நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் ஆண்டவருக்கு பணிந்து கொடுக்கக்கூடிய இடத்துல போராட்டம் உண்டுங்க. When we want to surrender and give everything to God in worship, that's where the struggle begins. அங்கதான் போராட்டம் ஆரம்பிக்கிறது. சும்மா ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம் என்றால் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஆராதனை என்பது அதை தாண்டினது. It's about surrender. It's about committing someone's life completely. முழுமையாக பணிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எல்லாவற்றையும் விட்டு நான் உங்களை தான்ப்பா முதல்ல வைக்கிறேன், இல்லை என்றால் உங்களுக்கு நான் பணிந்து என்னை விட்டு கொடுத்து நான் அப்படி விடுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் நீங்க தான் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு இயேசுவுக்கும் பிசாசுக்கு இடையில போட்டி எல்லாம் கிடையாது. நன்றாய் கவனிங்க. அதனால தான் போட்டி போட்டுக்கொண்டு ஆஃபர் கொடுக்க மாட்டார் இயேசு. He is not alluring people or converting people to worship him. No way. He is the God who deserves worship. அவருக்கு ஆராதனை தகுதியானது. அவர் ஆண்டவர். யாரிடத்தில் அன்பளிப்பு கொடுத்து ஆராதனை கேட்க வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லை. Try and understand the truth, dear beloved of God, because you have to share the gospel in its power. அதிகாரத்திலும் வல்லமையிலும் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுதே அது சுவிசேஷமாகிறது. ஏனென்றால் அது சத்திய வசனம். இன்னைக்கு அது நற்செய்தி. மக்களிடத்தில் நம்ம பேசும்போது ஆண்டவரை ஏன் ஆராதிக்கணும்னா அவர் இது கொடுப்பார் அது கொடுப்பார்னு சொல்லி ஆண்டவர் ஆராதிக்க அவர் அழைக்கவே இல்லை. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஹல்லேலூயா. ராஜ்யத்தையும் நீதியும் பிரிக்க முடியாதுங்க. ஏனென்றால் அது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. பொதுவான ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு கவனிங்க. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வெறும் பாடல்களுக்காக உதட்டை அசைத்து செல்வேன் என்றால் அது ராஜ்யத்தின் குறிக்கோளாக மாறாது. மாறாக தேவனுக்குள் நான் அவரை ஆராதிக்க சத்தியத்தினாலே கற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய உதட்டின் அசைவுகளை தாண்டி என் இருதயத்தை அவர் நேராக்குவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அங்கதான் டீலிங்ஸ் நடக்கும். ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது பாருங்க, இருதயத்தை அவர் டீல் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ப்ரையாரிட்டிஸை டீல் பண்ணுவார், நம்முடைய ஃபினான்சஸை டீல் பண்ணுகிறார். இதைத்தான் சொல்ல வருகிறேன். ஆராதனையில கர்த்தரை பணிந்து கொள்ளுதல் தான் முக்கியம். பிசாசுக்கு நம்ம எதை பணிந்து கொண்டாலும் பரவாயில்லை, ஆண்டவரை மட்டும் பணிந்து கொள்ளக்கூடாது. இதுதான் தத்துவம் அவனை பொறுத்தவரை. நன்றாய் கவனிங்க. நம்ம எதை வேண்டுமானாலும் பணிந்து கொள்ளலாம். சில நேரம் நம்ம வேலையை பணிந்து கொள்ள முடியும், நம்முடைய பலத்தை பணிந்து கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அதுதான் நம்புகிற ஒரு நம்பிக்கை. நாம் சார்ந்திருக்கிற, நாம் சமர்ப்பிக்கிற, நன்றாய் பின்பற்றுங்கள் வார்த்தைகளை, நாம் சார்ந்திருக்கிற, நாம் சமர்ப்பிக்கிற, நாம் சரி என்று சொல்லுகிற எதையும் நாம் பணிந்து கொள்ளுகிறோம். நான் தேவன் என்றே சொல்லவில்லை. நாம் சார்ந்து கொள்ளுகிற, நாம் சமர்ப்பிக்கிற, நாம் சரி என்று சொல்லுகிற எதையும் நாம் பணிந்து கொள்ளுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம்? நம்மை விட்டு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பிசாசு கொடுத்த ஒரு சேலஞ்ச். There are a whole lot of offers here in verse number 6. It's all about giving the worldly wealth and the glory, the kingdoms and their authority. That's the biggest offer that anybody could ever offer to somebody. பிசாசு அப்படிப்பட்ட ஆஃபரோடு தான் வந்தா. யார்கிட்ட? மனுஷனுடைய குமாரன் என்று அழைக்கப்படவில்லை, அவர் மனுஷகுமாரன், ஆனால் தேவனுடைய குமாரன்.
அப்படிப்பட்டவருக்கு வந்த ஆஃபரை போல எனக்கு தெரிஞ்சு எந்த மனுஷனுக்கும் வர முடியாது. ஏனென்றால் the biggest offer could be offered only to the biggest man possible. பெரிய ஆளுக்கு பெரிய ஆஃபர் தான் கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு வர்ற ஆஃபர் பெருசா தான் வரும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல தான் நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன் என்றால், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். நீங்கள் ஆராதிக்கிற அப்படி என்றால் இந்த உலகத்திலிருந்து வர்ற எந்த ஆஃபரும் அதற்கு இணையாகாது. எதுவும் அதை ஒரு நாளும் உங்களிடத்திலிருந்து பேரம் பேசி வாங்கிவிட முடியாது என்பதுதான் உண்மையான ஆராதனையின் அர்த்தம். ஹல்லேலூயா. God is not in the deal of bargaining with somebody for something. Nothing. He is not the God who offers something and gets the worship from somebody. ஏதோ அன்பளிப்பை கொடுத்துட்டு ஆராதனை கேட்கிறது அவருடைய வழக்கம் அல்ல. மாறாக இது எதிர்மறையானது. அவர் ஆராதிக்கப்பட பாத்திரர். அவருக்குரிய ஆராதனை அவருக்கே பணிந்து ஒருவர் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொன்னா மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க கேட்காதது, யோசிக்காதது, நினைவில் தோன்றாததை கர்த்தர் ஏற்கனவே தன் நினைவில் தோன்ற பண்ணினவர். உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களுக்கு எனக்கு ஆயத்தம் பண்ணினவர். இதை நான் பேசும் பொழுதே விசுவாசம் அதிகரிக்கிறது பாருங்கள். ஏனென்றால் நம்மை எதிர்த்து நம்முடைய வாழ்க்கையை சவாலிடும்படியாக வருகிற பிசாசின் சேனைகள் ஆண்டவருக்குரிய அந்த பணிந்து கொள்ளுதலை கொடுக்க கூடாது என்று தாங்க போராடுகிறார். You can bow before anything and do anything to anyone. It can be your job, it can be your strength, it can be your beauty, it can be your relationships, it can be a position, money and status, anything, and so on and so forth. But the point, if you bow before God, He deserves the ultimate worship and the attention. Above all, the attraction means that's about worship. ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லா ஆஃபரை விட நான் அவருக்கு என்னை விட்டு கொடுப்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து பணிந்து கொள்ளுகிறோமே, அதுதான் ஆராதனை. பிசாசுக்கு இது பிடிக்காது. நீங்க எந்த விஷயத்தை வேணாலும் பணிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை பணியக்கூடாது. பணிவது என்றாலே இட்ஸ் அபௌட் சரண்டர். அதனால தான் டக்குன்னு இப்படி ஒருத்தருக்கு முன்பாக கும்பிடு போட்டு அப்படி மண்டி இடும் பொழுது நன்றாய் கவனிங்கள். இட் டாக்ஸ் அபௌட் சம்படி சரண்டர். அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ குனிஞ்சு அப்படி வணக்கம் போடுறது என்பதெல்லாம் அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்ற அர்த்தம். அதெல்லாம் அவர்களுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோம் என்பது அர்த்தம் இல்லை. என்றால் அவர்களுடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக, அதிகாரத்திற்கு கீழாக, செல்வாக்குக்கு கீழாக நாம் நம்மை விட்டு கொடுக்கிறோம் என்பது அர்த்தம். உலக வழக்கத்திலும் நம்முடைய மனுஷ பாஷையிலும் பேசுவேன் என்றார். ஆனா ஆண்டவர்கிட்ட பிசாசு எவ்வளவு தெளிவாக பேசினா, this is about the offer, but the point is about the surrender now. You have to bow before me and just take the offer that I promised to you. You bow and take it. That means it's not about just bowing. It's about surrendering. It's about committing somebody's life to somebody. ஒரு ஆளுடைய வாழ்க்கையை முழுசா விட்டு கொடுக்கிறதுனா அதுக்கு பேர் தான் பணிந்து கொள்ளுதல். இப்போ ஆண்டவர் ஆராதனை திருப்புகிறார் அர்த்தத்தை நன்றாய் கவனிங்க. அதனால தான் ஏதோ வந்து விட்டு போகிற இடம் பலிபீடம் அல்ல. பாஸ்டர் கொஞ்ச நாட்களை பேசிக்கொண்டு வருகிறார். ஏதோ வந்து பலி செலுத்தி விட்டு போவதும் ஆராதனை என்ற அர்த்தத்தில் முடிவது அல்ல. அந்த இடத்தில் வரும் பொழுது அந்த பலி நம்மை பிரதிபலிக்கிறது என்று படித்து கொண்டிருக்கிறார். Hallelujah. It's about my own life that's been expressed in the way that I offer before God. In my offering I express myself before God. என்னை நான் என்னுடைய காணிக்கையில் கர்த்தருக்கு பிரதிபலிக்கிறேன் என்றால் என் உள்ளான நோக்கம், என் உள்ளான வாழ்க்கையின் அர்த்தம் அதிலே கொண்டு வரப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் தான் கையில் இருக்கிறத ஏதோ எடுத்து கூட போடக்கூடாதுங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவருக்காக என்று அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம கொடுக்கறதுல கூட கணக்கு வராது. You can go beyond tithing, believe me. நிறைய பேர் நினைக்கிறாங்க 10ல் 1 பங்கு கொடுத்துட்டா என் தசம பாக வேலை முடிஞ்சிச்சு. நான் அதை கூட நம்பலை. ஏனென்றால் நிறைய தேவதாசர்கள் அதையெல்லாம் செய்து இன்று பெரிய வெற்றி பெற்ற கால்கேட் பிஸ்னஸ் ஓனரை பற்றி உங்களுக்கு தெரியும். 10% ஆரம்பித்து 90% போய் இன்று 100% அவர் கொடுக்கிறார் கர்த்தருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் திரும்ப கொடுத்துட்டு இருக்கிறார்னா பாருங்க, பெரியவர். ஹல்லேலூயா. கணக்கற்ற விதமாய் திரும்ப கொடுக்கிற தேவன், ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஆமென். அதனால காணிக்கையிலும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்ற ஒரு எல்லை கோடெல்லாம் கிடையாது. ஆண்டவரை நேசிக்கும் பொழுது
வந்து அதான் சிறந்ததை தான் எடுத்து கொடுப்போம். ஹல்லேலூயா. பெஸ்ட் நோட்டை எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் ஒரு கற்றுக்கொள்ளுகிற காரியம். எப்படி புத்தியில் அல்ல, ஆவியிலே. ஆமே. அதான் புத்தி கூர்மையில் அல்ல, அப்படி சொல்லட்டும். ஏனென்றால் புத்தியில் இருப்பது தான் ஆவி, ஆவியில் செயல்படுவது தான் புத்தி. ஆனால் நான் அறிவு கூர்மையை பற்றி பேசவில்லை. தேவனுக்காக என்று சொல்லும் பொழுது பணிந்து கொள்ளுதல் is a kind of a very in-depth meaning is given in that particular phrase. பணிந்து கொள்ளுதல் என்றால் அப்படியே முழுமையாக விட்டு கொடுக்கறதுங்க. ஆனால் தான் பிசாசு, நீர் என்னை பணிந்து கொண்டால், ஒரே வார்த்தையில், அதான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிட்டான். அப்படின்னா அவனுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியும். அவனுக்கு அர்த்தம் தெரியும், இயேசுவுக்கும் அர்த்தம் தெரியும். இன்னைக்கு அர்த்தமற்ற ஆராதனை நாம் செய்யும்படி அவன் வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரை பணிந்து கொண்டால் தான் அர்த்தமுள்ள ஆராதனை. அவரை பணிந்து கொள்ளாமல் எதை பணிந்து கொண்டு செய்தாலும் அது அர்த்தமற்ற ஆராதனை. வித்தியாசம் உங்களுக்கு எனக்கும் புரிகிறது. அவரை பணிந்து கொண்டால் தான் அர்த்தமுள்ள ஆராதனை. அவரை அல்லாமல் எதை பணிந்து கொண்டாலும் அது அர்த்தமற்ற ஆராதனை. இன்னைக்கு அதான் பிசாசு சொல்லுகிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால், விஷயம் அவ்வளவுதான். நீர் என்னை, நீர் என்னை, நீர் என்னை. இயேசு இதற்கு கொடுத்த ஒரு வார்த்தையை திருப்பி நம்ம பேச வேண்டும். அதைத்தான் நம்ம பேச வேண்டும். இப்பொழுது 8வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக. ஆமென். நினைக்க கவனிங்க, சில பிரதியுத்தரம் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற மாதிரி நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் நிறைய நேரம் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு கேள்வி என்றால் அதுக்கு ஒரு பதில் தான் இருக்கு. எல்லாருக்கும் புரிகிறது அல்லவா? இப்போ ஒரு கேள்வினா அதுக்கு ஒரு பதில் தான் இருக்கு. நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி 10 பதிலை கொடுத்தாலும் சரியான பதில் ஆகாது. எனக்கு நிறைய நேரம் இப்போ பாருங்க, உங்களை நான் கேள்வி கேட்க இடமே கொடுக்கல. ஏன்னா அது பதிலாக வரும். சிலது பதில் போல தெரிகிறது, ஆனால் பதிலாக மாறாது எல்லா பதிலும். ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிறது பதிலாகும் என்றால் அதை போல நாம் பேச கற்றுக்கொண்டால் தான் அது பதிலாகும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு பிரதியுத்தரம் என்று வரும்பொழுது, அதாவது இன்னொரு உத்தரம் தான் பிரதியுத்தரம். அதாவது நீ இப்படி சொன்னாதான் உத்தரம். உத்தரம் என்றால் என்ன? ஆன்சர். நீ இப்படி பேசுறது தான் வார்த்தைன்னு நினைக்கிற பிசாசே, ஆனால் அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, இன்னொரு அர்த்தம் இருக்கு. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம் பாருங்க. அதான் இதையெல்லாம் யாருக்கு வேண்டுமானாலும் அவன் ஆஃபர் பண்ணலாம். ஆனால் இயேசுவுக்கே பண்ணானா அவன் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. நீ சொல்ல, என்னையே தேடி பிசாசு வருது, இயேசுவே தேடி வந்தது, உங்களை இன்னும் கண்டிப்பாக தேடி வருவான். ஒரு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி கூட ஜெபிச்சவங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, இந்த சபையில் இல்லை, அதனால தான் தைரியமாக சொல்லுகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எதை பற்றி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஏன் தான் பிசாசு இருக்கானே தெரில சிஸ்டர்னு வாங்க. எனக்கும் அந்த கவலை தான், என்ன பண்ணுறது. ஆனால் எப்படி ஜெயிப்பது என்பதை கர்த்தர் சொன்ன பிறகு, அதான் ஆன்சரை கொடுத்த பிறகு நான் கொஸ்டின்லேயே நிற்கக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் கேட்டு எனக்கும் தாங்கலை, கேட்டவங்களுக்கும் தாங்காது. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, நான் உங்களை கேள்வி கேட்டேன்னா இப்போ நம்ம பைபிள் ஸ்டடிக்கே வரமாட்டோம். ஏன் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரீங்கன்னா, கொஸ்டினை தாண்டி ஆன்சர் இருக்குது. Thank God for the grace. Amen. ஒரு 1.5 மணி நேரம் நான் உங்களை கேள்வியா கேட்டு 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 அனுப்பி விடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் வரவே மாட்டீங்க. ஏன்னா கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆன்சர் கொடுக்க தான் ஆள் வேணும். இயேசு ஆன்சர் கொடுக்கிற மனுஷனா வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ கேள்விகள் உலகத்தில், யார் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் அப்படின்னு சொல்லி, அதான் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று கேட்கிறவர்கள் அநேகர் அநேகர் அநேகர். எல்லாருக்கும் நல்லது வேணுங்க, உண்மையா சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்மை நடக்கணும், எல்லாருக்கும் நல்லது வேணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் வாழவே முடியாது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதனால்தான் பிசாசுக்கு ஆக்ரோஷம். என்னன்னாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுகிறாரே, தம்முடைய ஜனத்தின் மேல் வைராக்கியமாக இருக்கிறாரே, தம்முடைய ஜனத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரே. சத்ருவின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாமல் இருந்தபடினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவனை யோசிக்கணும். சத்ருவோட இஷ்டத்துக்கு, அப்ப அவனுக்கு எவ்வளவு இஷ்டம். எத்தனை பேருக்கு அது புரியுது? சத்ருக்கு ரொம்ப இஷ்டம். என்ன இஷ்டம்? உங்களையும் என்னையும் பார்த்தா இஷ்டம் நினைக்காதீங்க. உங்களையும் என்னையும் பார்த்தா அவ்வளோ எரிச்சல். அவனுக்கு என்ன இஷ்டம்? கையில் கிடைச்சா ஒன்று, அதுதான் இஷ்டம். ஆனால் கர்த்தர் உன் கையில் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறாரு, அது அவருக்கு இஷ்டம். இட் இஸ் ப்ளீசிங் ஃபார் காட் டு பிளஸ் இஸ்ரேல். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மேல் பிரியமா இருக்கிறார்னா அந்த பிரியமே அவரால் வந்தது, அவரை வைத்து வந்தது, அவரையே கொடுத்து அவராலே வந்த பலியின் நிமித்தம், பரிகாரத்தின் நிமித்தம் தன்னுடைய ஜனத்தை தன்னோடு இணைக்கிற, பரிந்து பேசுகிற ஆசாரியனாய் மாறினாரே. அதனாலே பிசாசுக்கு இடையில பேச உத்தரவு இல்லை. ஆமென். இதனாலதான் நீங்களும் நானும் சரியா பேசணும். எவ்வளோ குழப்பமான உலகத்தில், குழப்பம் நிறைந்த சிந்தனையில் நம்ம பேச்சு மிக முக்கியம்னு ஆண்டவர் பார்க்கிறாருங்க. அதனால தான் ஒரு கேள்வினா அதுக்கு ஒரு பதில், சரியான பதிலை இயேசு தான் தர முடியும்.
இன்னைக்கு நீங்க நம்பி வந்திருக்கிற இந்த இடத்துல கர்த்தர் கேள்விகளை தாண்டி பதிலை கொடுக்கிற தேவனாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். You got an answer already in Christ. God is able to answer and he is able to give you the right answer. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது இந்த சரியான பிரதி உத்தரம், அப்படி என்றால் நீ கொடுத்தது ஒரு உத்தரம், நீ பேசினது ஒரு பதிலை போல எனக்கு. அதான் நீ எனக்கு ஆன்சர் கொடுக்கிற லைஃபுக்கு. என்ன ஆன்சர் கொடுக்கிற? நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். ஆராதனைக்கே நீ எனக்கு ஆன்சர் கொடுத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஆராதனை? உன்னை பணிந்து கொள்ளுகிற ஆராதனை. பணிந்து கொண்டால் என்ற வார்த்தையில் அவ்வளோ மீனிங் இருக்குங்க, ஆழம் இருக்குங்க. அதை இயேசு மாத்திரமே வெளிப்படுத்தி பிரதியுத்தரம் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்குற மாதிரி வர விஷயம் இல்லை. சும்மா அப்படி பாவ் பண்ணுன்னா இல்லைன்னா பணிந்து கொள் என்றால் நாம் நினைக்கிற மாதிரி அப்படி குனிந்து எழுந்திருக்கிற விஷயம் இல்லைங்க. நன்றாய் கவனிக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பது. நம்முடைய வாழ்க்கையை ஒரு எஜமானுக்கு இல்லை என்றால், அதிகாரிக்கு இல்லை என்றால், என்னிலும் மேலான ஒரு சக்திக்கு, வல்லமைக்கு நான் விட்டு கொடுப்பதின் பெயர்தான் பணிந்து கொள்ளுதல். இந்த பணிந்து கொள்ளுதலையே இயேசு ஆராதனை என்று குறிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, பலிபீடம் என்று வரும்பொழுது நல்லா கவனிங்க. அதான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரித்தார். என்ன அர்த்தம்? பணிந்து கொள்ள வந்த இடத்தில் ஒரு பலியோடு வந்தவனை கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படி என்றால் அவன் லைஃபே அவருக்கு பிரியமா இருந்தது. என்ன விதத்தில் பிரியப்படுத்தினான்? எனக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. ஆதியாகமம் 4 நான் பல முறை திரும்ப வாசிக்கிறேன். எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல. எந்த விதத்தில் ஐயா அவன் உம்மை பிரியப்படுத்தினான், காயின் உம்மை பிரியப்படுத்தவில்லை என்றால் ஆன்சர் எங்க வருதுன்னு கவனிங்க. நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும். எபிரேயர் 11 வருகிறது, 1 யோவான் 3 வருகிறது. இந்த 2 இடத்திலும் காயின் ஆபேலை பற்றி வேதம் விவாதிக்கிறது, பதிலோடு வருகிறது. அதான் விவாதம் என்றால் இட்ஸ் அபௌட் an argument, but Bible is coming out with an answer. ஏன் ஆபேலை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, காயினை நிராகரித்தார் என்பதற்கு பதில். ஆபேல் செலுத்தின பலி, சரியா கவனிங்க. அந்த பலி என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. So when you come before God, it's not about offering something or sacrificing something, it's about your surrender. உங்களுடைய அர்ப்பணிப்பு அந்த இடத்துல, அதான் பலிபீடம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறாராம், ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்போ எது மேன்மையான பலி? செய்கிற விஷயத்துல இல்லை என்றால் செய்கிற கிரியை. இட்ஸ் அபவுட் ஆஃபரிங் சம்திங், இட்ஸ் அபவுட் பிரிங்கிங் சம்திங். செய்கிற கிரியை இல்லை என்றால் கொடுத்த பலி எந்த விதத்தில் மேன்மையானது என்று பைபிளை சொல்லுது. ஆபேல் காயினை பார்க்கலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஏன் செலுத்தினான்? எப்படி செலுத்தினான்? விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் காணிக்கைகள் மேன்மையான காணிக்கைகளா மாறினதா. விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் என்றும் சாட்சி பெற்றான். அவன் காணிக்கைகளை குறித்து கர்த்தரும் சாட்சி கொடுத்தான். ஹல்லேலூயா. God is able to testify about somebody's offering. It's because that person has brought that offering in faith. விசுவாசத்துல கொண்டு வந்தா. ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனி, எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க டக்குன்னு ஒரு கோடு மாதிரி எழுதி வைத்துக் கொள்ளுங்க, குறிப்பிட்டு எழுதி கொள்ளலாம். என்ன விஷயம் என்று கவனிங்க. ஒரு ஆள் உள்ள வரும்போதே ஆலயத்துல இன்னைக்கு பைபிள் ஸ்டடின்னு அப்படி வந்து உட்கார்றதுக்கும், பைபிள் ஸ்டடி வரோன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும்பா, என் இருதயத்தை நான் கொஞ்சம் திறந்து கொடுக்கிறேன், எல்லா தடையும் உடைச்சிருங்க ஆண்டவரே, என் கண்களை, என் காதுகளை, என்னுடைய எண்ணத்தை, என் இருதயத்தை சுத்திகரிங்கப்பா, இன்னைக்கு என்னோட நீங்க பேசணும்பா அப்படி நீங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் ஏதோ சடங்கு அல்ல. இட்ஸ் நாட் அ ட்ரெடிஷன், பண்பாடு அல்ல, அது ரிச்சுவல் அல்ல, அது உங்களுடைய விசுவாசத்தின் பிரதிபலிப்பு. என்ன அர்த்தம் விசுவாசத்துக்கு? நீங்க எபிரேயர் 11 வாசிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். எபிரேயர் 6 அதான் 11:6 சொன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. There's no other way somebody can please God except through faith. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதையும் அவர் எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னைக்கு பிசாசு பணிந்து கொள்ள சொன்னா, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, ஃபெய்த் இல்லாம பணிய முடியாது. கேட்டவர்கள் மட்டும், கேட்டவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நீங்க இங்க உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம் மட்டும் இல்ல, கேட்டதுக்கு அடையாளம். விசுவாசம் இல்லாம பணிய முடியாது. ஏதோ ஒரு ஆள் ஆஃபர் கொடுக்கறனால, அதான் இன்னைக்கு பிரச்சனையே அதுதாங்க. ஆஃபர் வந்துட்டான் ஆன்னு போக கூடாதான்.
போகக்கூடாது நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்ல மாட்டேன். ஆஃபர்னாலே ஆன வாய் திறக்க கூடாது. கொடுக்கிற ஆள் யாருன்னு பார்க்கணும், பேசுற ஆள் யாருன்னு பார்க்கணும். கொடுக்கிறத விட கொடுக்கிற ஆளை பார்க்கறது தான் ஞானம். இன்னைக்கு நான் கொடுத்தாங்கன்னு வாங்கிக்கிட்டேன்னு சொன்னா எதை வேணாலும் வாங்கிக்கலாம். வாழ்க்கையில் எல்லாம் ஜீவனாகாது, எல்லாம் மார்க்கமும் ஆகாது, எல்லாம் பதிலும் ஆகாது. இன்னைக்கு நல்லா கவனிங்க. பேசுறாங்கன்னு கேட்டேன்னு சொல்ல முடியாதுங்க. பேசுறவங்க இருப்பாங்க உலகத்தில் சாகிற வரைக்கும். ஆனால் கேட்குற காது என்கிட்ட தான் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிந்தது? நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னா அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. கொடுக்கட்டும் வாங்கிக்கிறேன்னு நீங்கள் நின்னீங்கன்னா எதை வேணாலும் கொடுப்பாங்க. Without exercising faith, you cannot get something from that somebody. You have to have faith in the character of that somebody who offers something. கொடுக்கிற ஆளுடைய கேரக்டர் நம்புறது தான் கொடுக்கப்படுகிறதை வாங்கிறதுக்கு அடையாளம். கேட்டவங்களுக்கு மட்டும் கேட்டது புரிந்ததா இல்லை? நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகிறேன். ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வச்சா தானங்க அவங்க கொடுக்கறத வாங்க முடியும். ஒரு ஆளையே நம்பாம அவங்க கொடுத்தாங்க வாங்கணும்னு சொன்னா அது ஞானம் ஆகாது, புத்தியுள்ள ஆராதனை ஆகாது. எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கறதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். அதான் பாஸ்டர் சொன்னதோட கனெக்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நீ கொடுக்கறதெல்லாம் நான் வாங்க முடியாது. ஈசாக்கை பற்றி படித்தோம், குறிப்பிட்டு கர்த்தர் கேட்பார் என்பதை பற்றி படித்தோம். நீ கொடுக்கறதெல்லாம் நான் வாங்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ரோமர் 12:1 உங்களுக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரிந்த வசனம். புத்தியுள்ள ஆராதனை. நீ கொடுக்கறதெல்லாம் நான் வாங்க முடியாது, அதான் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, குறிப்பிட்டு சொல்லுகிறார். நீ சரியா கொடுத்தாதான் நான் வாங்க முடியும். எப்படி உன் ஆராதனை சரியா இருக்க முடியும்? புத்தியுள்ள ஆராதனைனா என்ன அர்த்தம்? உன் சரீரத்தை ஜீவ பலியை நீ அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. உன் சரீரத்தின் அவயவங்களை ஜீவ பலியை அர்ப்பணி. இப்ப நமக்கு என்ன, பலியை கொடுத்துட்டு போக வேண்டியதானே, ஆராதனை முடிந்து விட்டதல்லவா? கர்த்தர் கேட்கிறாரு, இது இல்லப்பா, இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை. அப்படின்னா உன் வாழ்க்கையில் அடங்க முடியாதே, கட்டுக்கடங்காதே, உன்னை தாண்டி போகிற நீ பணிகிற விஷயங்கள், என்னை தாண்டி எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் 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 எனக்கு முன்பாக நீ அடங்குபடி செய்தா அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வரும்போது நீங்க பாட்டு பாடி வர முடியாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு பலியோட வரதுனாலே கஷ்டமான விஷயம் தான். நல்ல கவனிங்க. அந்த காலம் போல எருது கோழி ஆடு கிடாக்களோட வரல, நானே வரேன். ஏன்னா எனக்கு முன்பாக ஒருவர் பிரதானமான ஆசாரியர் மாத்திரமாய் அல்ல, எனக்காக அடிக்கப்பட்ட பிரதான பலியாகவும் பிரதான பரிகாரியாகவும் ஒருவர் இருக்கிற அப்படின்னா அவர் எனக்கு முன்பாக கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து பலியாக கொடுத்து விட்டபடினா பரலோகம் என்னை ஏற்றுக்கொண்டது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற புத்தியில ஆராதனை எது? அப்படிப்பட்ட பலி உனக்காக செலுத்தப்பட்டு விட்டது. ஒரு நாள் இனிமே நீ குற்றப்படுத்தப்பட மாட்டாய், நீ ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாய். ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்னை பணிந்து கொள்ள வரும்போது ஏதோ காணிக்கையை போட்டுட்டு போகிறது ஆராதனை அல்ல, வெறும் பாடல்களை உச்சரித்து விட்டு போவது ஆராதனை அல்ல, இசையை மாத்திரம் வாசித்து விட்டு சென்றபடினால் ஆராதனையை நடத்தி விட்டாய் என்பதும் அர்த்தம் அல்ல. மாறாக உன்னையே நீ ஜீவ பலியாக எனக்கு முன்பாக கொண்டு வந்து அடங்கும்படி செய்கிறாயே, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. So tough at times. I can say most of the times in our lives, almost every day. ஒரு சிந்தனை அடக்கி பாருங்க. காலையில ஜெபம் பண்ணும்போது ஊரையே சுத்தி வந்துருது. இன்னும் சொல்ல போனா 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி போன எல்லா ரெக்கார்டும் மறுபடியும் பிளே ஆகும். சிந்தனை அடக்கி பாருங்க. ஏன் நம்மை அடக்குவதை பார்க்கல, நமக்குள்ள இருப்பதை அடக்கி பாருங்க. அதுதான் இப்ப சத்தியமே. நீர் என்னை பணிந்து கொண்டால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதான் எப்படி போட்டுட்டு வாங்கிட்டு போறதில்லை. கேட்டவர்கள் நம்ம நிறைய பேர் அதனால தான் நினைக்கிறேன், ஆடா போப்பா, சும்மா காலில் விழுந்தா 10,000 தரான்றா, சும்மா விழுந்துட்டு எடுத்துட்டு போவியா, புத்தி இல்லை உனக்கு. நல்ல கவனிங்க, விழுந்து எடுத்ததுக்காகவே இன்னைக்கு புத்தியா போயிடுச்சு. விஷயம் அது இல்லை, பிசாசுக்கு நல்லா தெரியும். நீர் என்னை பணிந்து கொண்டால்னா என்ன அர்த்தம்? உமக்குரியது எல்லாம் எனக்கு விட்டு கொடு. இனிமேல் பிதா உமக்கு பிதா இல்லை, பிதா உமக்கு தேவன் இல்லை, பிதா உமக்கு எதுவும் இல்லை, நான் தேவன் என்பதை அறிக்கை செய்யும்படியாக நீ செய்து காட்டுவதுதான் பணிந்து கொள்ளுதல். நன்றாய் கவனிங்க. ஆராதனைக்கு வரும்போது ஏதோ பலி செலுத்த வரவில்லை. கர்த்தர் சொல்லுகிறான், புத்தியுள்ள ஆராதனையே, நீ உன் சரீரத்தையே ஜீவ பலியாக எனக்கு அர்ப்பணித்து ஆராதிக்கிறாயே, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்றால், கர்த்தர் பலியை தாண்டி நம்மை பார்க்கிற தேவன் என்றால் என்ன அர்த்தம்? நமக்குள் இருக்கிற எல்லாம் அடங்கணும்.
கர்த்தர் என்ற அந்த நாமத்துக்கு முன்பாக என் சித்தம் அல்லப்பா, எனக்கு விருப்பமாக இருக்கு, ஆனாலும் உங்கள் சித்தம் டேடி. எனக்கு யோசனை இருக்கு, ஆனாலும் இந்த யோசனை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் சுய புத்தியை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். அந்த டெம்டேஷன் எனக்கு வருது, ஆனாலும் என் வழிகளிலெல்லாம் உண்மை நினைத்து கொள்ள நான் என்னை விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு இந்த ஏரியா இருக்கு, ஆனாலும் ஆண்டவரை டீல் பண்ணுங்கன்னு வாயை திறந்து சொல்லுகிறோமே, அந்த இடத்தில் எல்லாம் ஒரு சாவு மாம்சத்துக்கு வருகிறதே, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி கொடுக்க வரும்போதே பிசாசு நம்ம கிட்ட பேரம் பேச முடியாது. ஏன் தெரியுமா? பணிந்து கொள்ற இடத்துல பேரமெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Are you all here? There's an end to every bargain and every debate possible and every argument possible when you are just there to bow down or surrender to something or to somebody else. அந்த இடத்துல பார்கெயினுக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. அது வரைக்கும் தான் பேரம் பேசலாம். கவனிச்சிங்களா? நம்ம லைஃப்ல பேரம் பேசுற கட்டத்துக்கு முடிவு எங்க தெரியுமா? பணிந்து கொள்ற இடத்துல. தட் மீன்ஸ் அந்த இடத்துல அதுக்கு மேல பேரம் பேச முடியாது. அதுக்கு மேல அதை குறிச்சு டாக் கிடையாது, ஆர்குமெண்ட் கிடையாது. இனிமே எப்படி வராம பாருங்க, கிளவரா. எல்லாம் உம்முடையதாக ஒரே ஒரு விஷயம், பணிந்துகொள், பணிந்துகொள். இதனால் தான் கர்த்தர் பிரதியுத்தரம் சொல்வதற்கு முன்பாக நான் மறுபடியும் போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. அந்த பிரதியுத்தரம் அப்படின்னா there's a different answer to whatever you have said already. நீ பேசுறதுக்கு ஒரு முற்றிலும் வித்தியாசமான இன்னொரு பேச்சு இருக்கு பிசாசே. அதனால நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அப்படி பார்த்து ஒரு ஆளை அங்கீகரிக்கிறாருன்னா வெறும் பலியை ஃபர்ஸ்ட் பார்க்கல. பிசாசு அப்படிதான் ஆளை தான் பார்க்கிறான். அவன் கொடுக்கிற ஆஃபர் அப்புறம் நல்லா கவனிங்க, முதல்ல ஆஃபர் கொடுத்து அப்புறம் ஆராதனை சொன்னவன் ஆளை தான் பார்க்கிறான். இயேசுவை பார்த்தான், மனுஷகுமாரனை பார்த்தான். ஏன்னா டீல் அங்கதான். உமக்குரியது எல்லாம் என்பதற்கு முன்பாக நீர் என்னை பணிந்து கொண்டால். எவ்வளவு கிளியரா போயிடுச்சு பாருங்க டீல். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நீர் என்னை, முடிஞ்சிருச்சா? நீர் குறிப்பிட்டு பேசுகிறான் பிசாசு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு பிசாசு பேசுகிற உத்தரத்திற்கு பிரதியுத்தரம் இயேசு கொடுக்கும்போது அவரும் குறிப்பிட்டு பேசினார். பேபிள் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, டில்லி டேலிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னா இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால், இப்படியும் பேசுறது அப்படியும் பேசுறது. நமக்கு ரொம்ப கைவந்த கலைன்னு சொல்கிறத விட சில நேரம் கருத்தே இல்லாமல் நாம் பழகி கொண்ட கலை என்றும் சொல்லுகிறேன். யோசிக்காமலே வரும், குறிப்பிட்டே பேசியிருக்க மாட்டோம் கடைசியில். அதனாலேயே அவர்களும் நம்மை தொடர்ந்து என்ன சொல்லலாம், கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறோம். பிகாஸ் we are not clear and we are not specific. குறிப்பிட்டு பேச தெரியல, அதனால உங்கள் இல்லை இல்லை என்றும் ஆம் ஆம் என்றும். எத்தனை பேர் கேட்டீர்கள்? இயேசுவே சொல்றாரு இதையெல்லாம். நீங்க உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. எஸ் எஸ்ஸா தான் இருக்கணும், அதுல நோ வரக்கூடாது. அப்ப அதனால தான் ஆண்டவர் சொல்ற ஒரு ப்ராமிஸ் எனக்கு 2 கொரிந்தியர்ஸ்ல வீட்டில் வாசித்து பாருங்க சொல்லும். எவ்வளவுதான் வாக்குத்தத்தம் அவர் பண்ணியிருந்தா, அதான் வாக்குத்தத்தை எவ்வளவு நாள் பண்ணட்டும், அத்தனை வாக்குத்தத்தமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றே இருக்கிறதா, ஆமென் என்றே இருக்கிறதா, இல்லை என்றே இல்லையா. இயேசு கிறிஸ்துக்குள்ள நாங்க உங்களுக்கு பண்ண பிரசங்கெல்லாம் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை. இப்ப நான் இப்ப பேசி முடிச்ச பிறகு ஏன் சிஸ்டர் இப்படியும் இருக்க கூடாதெல்லாம் கேட்காதீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். அப்போ நம்ம வந்து பிரசங்கம் பண்ணும்போது இப்படியும் இருக்கலாம் தம்பி, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது, நான் வேணா சொல்லலாம், ஆண்டவர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். காயின், உன்னை புரிஞ்சுக்கிறேன்ப்பா, நீ பண்ற வேலையே நிலத்தோட வேலை தானே, நிலத்துல இருந்து ஆடா முளைக்கும், கனிதானே வரும், பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொன்னாரு. என்ன அவர் பார்த்த விதமே வேற. அதான் நம்ம நினைச்சுக்கிறோம் கறிக்கும் காய்க்கும் இதுதான் வித்தியாசம், அதனாலதான் நான் கறி சாப்பிடலாம் சொல்லாதீங்க. அந்த கான்செப்டே வேற. கர்த்தர் ஒரு கனியும் கறியையும் வைத்து பேசவில்லை. இங்கு இருந்தது கருத்தின் காரியம். உன் உள்ளத்துல இருக்கிற கருத்து என்ன தம்பி? நீ என்கிட்ட வந்தா எதையும் எடுத்துக்கிட்டு வரலான்னு வரதை விட, எப்படியும் வரலாம் என்பதை விட, எப்படி வர வேண்டும், எதற்காக எதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆயத்தம் என்றால், அந்த ஆயத்தம் விசுவாசத்தால் மட்டுமே வரும். ஹல்லேலூயா. பணிந்து கொள்ளுதல் என்பது ஏதோ ஒரு ஆயத்தம் இல்லாமல் சடக்கென்று விழுந்து எழுகிற விஷயம் அல்ல. இது பிசாசுக்கு தெரியும். நீர் என்னை பணிந்து கொண்டால் அப்படின்னா இது ஒரு முக்கியமான டீல் மட்டும் இல்லை,
இந்த டீல்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இப்ப நம்ம டீடைல்ஸ் இல்லாமலேயே டீலுக்குள்ள போற ஆட்கள், எப்பா என்ன மாதிரி ஆஃபர் தெரியுமா, டீடைல கவனி, கொடுக்கிற ஆளை பத்தி டீடைல்ஸ கவனி. நீங்க ஆஃபரை பார்த்து ஆன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் பிசாசு பக்கத்திலே தான் இருக்கா. எதை கண்டாலும் ஆன்றது நல்லா கவனிங்க. ஏவாளம்மா அன்னைக்கு ஆரம்பிச்ச ஆதாது, எதை கண்டாலா? இல்லை இல்லை, நிதானிக்கணும். சொல்றது யாரு, ஏன் இப்படி சொல்றாரு? எனக்கு ஒருத்தர் சொன்னாரே, அவர் என் அப்பாவா என் தகப்பனா என் தேவனா இருக்கும்பொழுது அவர் சொன்னதற்கு மாறானதாக இவர் சொல்லுகிறாரே, ஏன் இப்படி சொல்லுகிறார்னு கொஞ்சம் நிதானிக்கிற நிலைமை இருந்திருந்தா பணிந்து கொள்ள முடியாது அல்லவா? இன்னைக்கு பணிந்து கொள்ளுதல் விசுவாசம் இல்லாம நடக்காது. நீங்க நல்லா கவனிங்க. எவ்ரி டீடைல் மேட்டர்ஸ் பிஃபோர் காட் அண்ட் பிஃபோர் தி டெவில் ஆல்சோ. பிசாசுக்கு டீடைல் முக்கியம். இன்னைக்கு நீர் எண்ணெய், அவ்வளவுதான் டீடைல். என்ன அர்த்தம்? நீர் எண்ணெய், இதான் அதுக்கு இருக்கிற டீடைல். ஆனா டீல் அதிலே முடிஞ்சிடும், அதான் விஷயம். மொத்த டீலும் முடிஞ்சிடும். காயினே ஏதோ கனி கொண்டு வந்ததனால உன்னை குறை சொல்லவில்லை. உன் கருத்து என்ன? ஆயத்தை இல்லாம, ஒரு ஜபம் இல்லாம, ஒரு விசுவாசம். அதான் நான் எப்பவுமே அதை ஆச்சரியப்படுகிறேன். வசனம் ரொம்ப தெளிவாக ஒரே வாக்கியத்தில் முடித்துரும். காயினை பார்க்கலும் ஆபேல் எந்த ஒரு விஷயத்துல ஜெயித்தான் என்றால் விசுவாசம். விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் என்று பெயர் எடுத்தானா, தேவனும் அவனுடைய காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தாராம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹல்லேலூயா. விசுவாசம் மரணத்தையும் தாண்டி பேசி கொண்டிருக்கிறதுங்க. அதனால தான் அவன் பெயர் எடுத்தான் என்றால், இன்னைக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் விசுவாசம் என்றால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்றால், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்தியத்தின் நிமித்தம் வருகிறது தாங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் மட்டும் பேசுறது தாங்க பிரதியுத்தரம். ஆமென். You try to answer back to something that is facing against you. You try to talk to somebody who is coming up against you as a challenge in your life. You don't speak because you have to speak, but rather you are taught to speak. வசனத்தின் நிமித்தம் போதிக்கப்பட்டு பேசுகிறோமே, அதுதான் விசுவாசம். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கற்றுக்கொள்ளுகிற அந்த பிரதியுத்தரத்தை பற்றி நாம பார்க்கலாம். வல்லமையான காரியம். வசனம் 8 லூக்கா 4, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆமென். ஹல்லேலூயா சொல்லிடுங்க. யாரையும் ஈக்குவலா வச்சுக்கிட்டுலாம் கர்த்தர்கிட்ட வரக்கூடாது. ஐயோ, ஆமென் ஆமென். எல்லாவற்றையும் ஈக்குவலா இழுத்துட்டு வரக்கூடாது. அது பலி ஆகாது. நம்ம வந்தாலே அடங்கணும்னு சொல்லிட்டாரு. இதுல என் கூட இருக்கிற ஆளெல்லாம் நிக்க வச்சா என்ன ஆகிறது? அர்த்தம் புரியட்டும் இயேசுவின் நாமத்தில். என் கூட நிற்கிறதை எல்லாம் நிற்க வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஆராதனை செலுத்த முடியாது. அது பணிந்து கொள்ளுதல் ஆகாது. நன்றாய் கவனிங்க. நான் பணிவே, என் கூட இருக்கிறதெல்லாம் நிற்கும். ஐயோ, உங்களுக்கு இன்னும் புரியல? ஐயோ, உங்கள் கூட்டம் குட்டியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. என் கூட நிற்கிறதெல்லாம் நிற்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் பின்னாடி நிற்குது, ஒரு கூட்டமே நிற்கிறது. நான் எனக்குரியது, இது என் பணம், என் சொத்து, என் மனைவி, என் பிள்ளை, என் கணவர், என் வேலை, என் அழகு, என் பலன், என் புத்தி, என் தலைமுடி, எனக்குரிய எல்லாம் உண்டு. அதில் எத்தனை பேருக்கு தெரிகிறது? நான் என்பது எனக்குரியது, என்பது எனக்குரியது, என்னுடையது, எல்லாமே நான் தான் என்ற வார்த்தையெல்லாம் நான் இப்படி குனிஞ்சாலும் அது நிற்கும். ஆனால் நிறைய பேருடைய மரியாதையெல்லாம் நீங்கள் அப்படி வச்சு இடப்படக்கூடாது. உட்காரு 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 அப்படின்னா அவர் குழந்தை உட்காந்துருச்சா, கடைசியா ஒபே பண்ணிட்ட பத்தியா? எங்க ஒபே பண்ண, உள்ளத்துல நான் நிக்கத்தான் செய்யறேன். உட்காரு உட்காருன்னா உட்காரலாம், சரீரத்தில் உட்காரலாம், ஆனால் உள்ளத்தில் அப்படியே நிற்கிறது. நிறைய பேர் ஆராதனையில் அப்படிதான். எல்லாம் ஆண்டக்கு முன்னாடி இப்படி சாஷ்டாங்கம் செய்ய வரும்னா எல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அடங்க வரையிறது அடங்கணுமே. இன்னைக்கு ஆராதனையில் ஏன் கர்த்தர் இடைப்படுகிறான்னு நம்ம எல்லாருக்கும் புரியணும். காயினை பொறுத்த வரைக்கும் அடங்க வேண்டியதே அடங்கலை. அதனாலேயே கர்த்தருக்கு தெரியும் எப்போ அதை உசுப்பேத்தி எழுப்பணும். என்ன எப்படி பார்க்குறீங்க? சிலர் ஆராதனை நேரத்தில் இதெல்லாம் நடக்கலாமா ஆண்டவரே? நடக்கணும்ன்ற நான் அப்படியே பலி செலுத்திட்டு போக விட மாட்டார் பாருங்க. உடனே அவருடைய அந்த பிரதியுத்தரம், அதான் ஆண்டோடைய பிரதியுத்தரம். இப்போ நான் ஒரு உத்தரத்தோடு வர்றேன், நான் போய் கொடுக்கறதெல்லாம் பலிதான்ப்பா, நான் கொடுக்கிற விதமெல்லாம் ஆராதனை தான்ப்பா, நான் பணிந்து கொள்ளுதல் எல்லாம் ஆராதனை தான்ப்பா அப்படின்னு சொல்லும் போதே கர்த்தர் ஒரு ஆளை புறக்கணித்து ஒரு ஆளை அங்கீகரித்தாராம். உடனே உள்ள இருந்த விஷயம் வெளியில வந்தது. ஹல்லேலூயா சொல்லிடுங்க. இப்போ யார்கிட்ட வேணாலும் போய் எதை வேணாலும் கொடுத்து சமாளித்து வந்து விடலாம், அது உலகம்.
ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்போது அப்படியெல்லாம் சமாளிக்க முடியாது. உள்ள இருக்கிறத அப்படியே உருட்டி பிரட்டி அப்படியே ஓட விட்டு காட்டுவார் பாருங்க. இந்த இடத்துல ஸ்டைல்லாம் போயிடும். என்னதான் அழகா மூஞ்சி அப்படியே ஏஞ்சல் போல வைத்து சிரிச்சுக்கிட்டே ஆராதிச்சிருப்போம், முடியாது அந்த நேரத்தில். இந்த மூஞ்சா அது இவ்வளோ நேரம் அவ்வளோ அழகா ஏஞ்சலை போல இருந்த முகமா இது அப்படின்னு சொல்ற மாதிரி மாறிடுச்சு கைனுக்கு. எத்தனை பேருக்கு சடங்குகள் புரிகிறது? பணிந்து கொள்ளுதல் என்பது வெறும் பலி செலுத்தி விட்டு போகிற சடங்கு அல்ல, இது உள்ளான மனுஷனின் அடக்கம். ஆண்டவருக்கு முன்பாக அடங்குதல் என்றால், கர்த்தாவே நீரே எல்லாம், உம்மை நேசிப்பதை தவிர என் வாழ்க்கையில் வேற ஒன்றை நான் பிரதானமாக எடுத்துக்கொள்ள நினைக்க விரும்பவில்லை சுவாமி. ஆண்டவரே உமக்கு நான் ஒன்றை கொடுக்க வரும்பொழுது என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்தி கொடுக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் இதே எபிரேயர் 11:6 சொன்னார், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமையான வார்த்தை, அவர் உண்டென்றும். ஆமென். ஆண்டகிட்ட வரும்போதே அவர் இருக்கிறார்னு வர்றதான் விசுவாசம். ஆமென். ஆமா, நான் போறவர் கேட்கிறாரோ மாட்டாரோ, இருக்கிறாரோ இல்லையோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாரும் பண்ணுகிறார்கள் நானும் பண்ணுகிறேன், எல்லாரும் போகிறார்கள் நானும் போகிறேன், அரை மணி நேரம் தான் இருப்பேன், ஏனென்றால் அரை மணி நேரம் தான் அங்கே நிகழ்ச்சி என்றெல்லாம் இல்லை. ஆராதனையில் ஆண்டகிட்ட வரும்பொழுது ஆண்டவர் இருக்கிறார்னு நம்பணும், அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இப்போ நான் உன்னை கேட்குறேன், ஒரு டீலுன்னு இவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசுகிறாரே, சும்மா யாரோ கொடுக்குறான்னு எப்படி வாங்க முடியும்? முதல்ல ஒரு ஆள் இருக்கிறாருங்க. இப்போ இயேசுக்கு முன்னாடி ஏதோ ஆவி இல்லைங்க, ஆவியாகவே இருந்தாலும் அவருக்கு தெரியாது பிசாசுன்னு. பிசாசு இப்போ பேசுகிறது யாருன்னு தெரியணும். அங்கே ஒரு ஆள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏன் விசுவாசம் ரொம்ப பெரியும் தெரியுமா? அவரிடத்துல வரும்போது அவர் உண்டென்று ஒருவர் நம்புகிறாரே, அதுதான் விசுவாசம். அது அவரை எவ்வளோ பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா. பிள்ளை என்கிட்ட வரும்போது என்னை நம்பி வருதுப்பா. அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல, அவர் பார்வையில், கண்ணோட்டத்தில் பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஏதோ வந்து அப்படி நிற்கல, ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்பா, நான் ஜெபிக்கும் போது கேட்குறீங்க ஆண்டவரே, நான் கதறும் போது பார்க்குறீங்க ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கும் போது அதனுடைய ஆழத்தை பார்க்குறீங்க ஆண்டவரே, என் கண்ணீரோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என் பெருமூச்சோட ஆழம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வரமாட்டீங்களே. கர்த்தர் உண்டென்று நீங்கள் அறிந்தபடினால் தான் தேடி 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 வரீங்க. கண்ணால யாரும் இன்னைக்கு கர்த்தரை பார்க்கல, ஆனால் நமக்கு தெரியும் அவர் இங்கே இருக்கிறார். நம்ம கூடுகிற இடத்துல அவர் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் சபையிலே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் நம்ம அப்பா. ஆமென். இப்போ விசுவாசத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னு இயேசுப்பா அதை சொல்லி பிரியப்பட்டுக் கொள்கிறார். தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரை தேடும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே பலன் இருக்கு. பலனை கொடுத்து தேடுன்னு சொல்லல அவர், அவரை தேடுவர்களுக்கு பலன் இருக்கு. ஆமென் ஆமென் ஆமென். அப்போ ஒவ்வொரு முறையும் கத்தட்ட வரும்போது பலன் இருக்கு பலன் இருக்கு பலன் இருக்குன்ற வரும்போதே நீங்க யாரை தேடி வருகிறீர்கள், அங்கே ஒரு நபர் இருக்கிறார், அவர் பெயர் ஆண்டவர். ஆமென். எல்லா ஆஃபர் ஆகாது தம்பி தங்கச்சி ஐயா அம்மா, எல்லா ஆஃபர் ஆகாது. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர் இன் யுவர் லைஃப். எல்லா ஆஃபர் ஆகாது. எல்லா கொடுக்கிற காரியங்களும் ஜீவன் ஆகாது. எல்லா பேக்கேஜஸ் ஆகாது. கர்த்தர் கொடுத்ததுதான், அதுல நிச்சயமான மரணம் அல்ல, ஜீவனே இருக்கிறது, கேரண்டி. மீறினால் தான் மரணம் என்று ஏதேன் தோட்டத்திலே சொன்னார் கர்த்தர். ஆனா அவ்வளோ பெரிய பேக்கேஜ். எவ்வளவு பெரிய பேக்கேஜ்? இந்த கனியை சாப்பிட்டா சாவே வராதான், அப்படிப்பட்ட ஒரு பேக்கேஜை கொடுத்திருந்தார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? நித்திய ஜீவனுக்குரிய ஒரு விருட்சம் அங்க இருக்கும்போது அதை விட்டுட்டு நமக்கு இருக்கிற அந்த கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட். எப்போ என்ன இருக்குன்னு இந்த நோண்டி பார்க்குற வேலையெல்லாம் பூனைக்கு ஜாஸ்தி உண்டா. இப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரிந்திருக்கிறது. அது ரொம்ப இருக்கு பூனைக்குன்னுவாங்க, பழமொழி தாங்க, அது வேதத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எது வேண்டான்னு சொல்றோமோ அதைத்தான் செய்யணும் என்ற எண்ணம். இதனாலேயே சாவு வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும்போது இந்த பிரதியுத்தரத்தை நல்லா கவனிங்க. டீல் வாஸ் ஒன்லி பிட்வீன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த டெவில். ஸ்ட்ரைட் டீல். there's nothing in between. ஆஃபர் இஸ் டிஃப்ரெண்ட். அதான் நல்லா கவனிங்க. ஆஃபர் பெரிய ஆஃபர் தான். வாழ்க்கையிலே யாருக்கும் கிடைக்காதுன்னு இன்னைக்கு ஒரு வேலைக்கெல்லாம் வந்து நின்று சொல்லுவாங்களாம்மா, இந்த மாதிரி ஒரு ஆஃபரே கிடைக்காதுமா,
லேடி சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரிலாம் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கவே கிடைக்காது, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் யாருமே கொடுத்ததுல இருந்தால் ஒவ்வொரு முறையும் புடவை வாங்குவாங்க லேடிஸ். அது என்னவோ தெரியல, அது அப்படி தான் டிஸ்கவுண்ட். இது வரைக்குமே வந்ததில்லப்பா, நீங்களும் தான் கூட இருக்கீங்கன்னு அவருக்கு தான் தெரியுமே, கூட இருந்தே தெரியலையே நிறைய விஷயம். ஆனால் அப்படித்தான் டிஸ்கவுண்ட் வருது. இது வரைக்குமே வந்தால் வராத டிஸ்கவுண்ட், இது வரைக்கும் வராத மொபைல் தான் வருது. பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் வராத மொபைல் தான் வரும். என்ன சிஸ்டர் இதெல்லாமா ஒரு வெளிப்பாடு? ஆமாம், இது வரைக்கும் வராத டிசைன் தான் வரும் மார்க்கெட்டில். நம்ம போனோம்னா நம்ம எதுக்கு போனோன்னே தெரியாது. அதுதான் ஷாப்பிங். எத்தனை பேருக்கு ஷாப்பிங்கோட விளக்கம் தெரிந்தது? எனக்கு நம்ம எதுக்கு போனோம்னே தெரியாமல் போகிறோம் பாருங்க, அதுக்கு பிறகு தான் ஷாப்பிங். போயிட்டு எதெல்லாம் லிஸ்ட்டில் இருந்ததோ அத்தனையும் விட்டுட்டு லிஸ்ட்டில் இல்லாததை சேர்த்து வாங்கிட்டு வருவோமே, அதுக்கு பேர் தான் ஷாப்பிங். ஏன்னா அந்த அளவுக்கு ஆஃபர். அப்போது உலகத்திலே பெரிய ஆஃபர் ஒரு பெரிய மனுஷனுக்கு தான் கொடுக்கணும். யாருக்கு இல்லாத ஆஃபர் அவருக்கு தான் கிடைச்சது. ஏன்னா அவர் தான் உலகத்திலே பெரிய மனுஷன். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வர ஆஃபர்லாம் அதை விட கம்மி தாங்க. எத்தனை பேருக்கு வேர்ல்டே எழுதி கொடுக்குறாங்க. சும்மா லெட்டரில் எழுதுறதெல்லாம் நம்பாதீங்க. ஆமாம், கவிதை எழுதுறதெல்லாம் நம்பாதீங்க. யூ மீன் த வேர்ல்ட் டு மீ, ஐயோ யூ ஆர் வேர்ல்ட் டு மீ, யூ மீன் எவ்ரி திங் டு மீ, அதெல்லாம் சும்மா மீன் தான். யூ மீன் வாட் யூ மீன், ஐ மீன் வாட் ஐ மீன். அப்படி இந்த வேர்ல்டெல்லாம் சொல்றது தான் அர்த்தம் தான், யாரும் எழுதிலாம் கொடுக்க முடியாது. ஆனால் பிசாசு சொன்னானா அவன் டீல் ஸ்ட்ரைட்டு, அவன் எழுதி கொடுப்பான். ஏன்னா அவங்ககிட்ட இருந்ததே அதுதான். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியும்? ஃபுல்லாக அவன் கெப்பாசிட்டியில், அவன் எபிலிட்டியில் அவனுக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு இருந்தது. பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லுவாங்க. விற்கலாம் வாங்கலாம் அப்படி ஒரு உரிமை. ஏன்னா ஆதாம் எழுதி கொடுத்துட்டார் அப்போவே, எல்லாத்தையும் ஆண்டுக்கப்பா வச்சுக்கோ. சாப்பிட்ட ஒரு பழத்துக்கு வச்சுக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணுறோம் உள்ளத்தில். ஆமாம், இந்த சாப்பிட்ட ஒரு பழத்துக்கு வச்சுக்கணும், எவ்வளோ விஷயத்த வாங்கி போங்க சிஸ்டர், அந்த கதையை கேட்காதீங்க. சாப்பிட்டது ஒரு பழம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குல்ல அதை நினச்சா? அடா பாவி, இந்த ஒரு பழத்துக்காக உலகத்தையே எழுதி கொடுத்தியாடா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு படம் பல அர்த்தத்தில் வருது. ஒரு படம் நம்ம சொல்கிற விஷயம்லாம் அந்த வெளிச்சம் வந்த பிறகு தான். கண்ணு மூடி இருக்கும்போது அந்த ஒரு பழத்துக்கு தான் உலகத்தையே எழுதி கொடுக்குறோம். ஆமாங்க, என் வாழ்க்கையை எழுதி கொடுத்தேன். டீல் அப்படி தான், ஸ்ட்ரைட் டீல். உனக்கு எனக்கு இடையில தான், வேற எதையும் இடையில விடாது. அவன் பணிந்து கொள்றதை எவ்வளோ அர்த்தத்தோடு பேசுகிறான். எத்தனை பேருக்கு பிசாசோட அந்த தீவிரம் புரியுதுங்க? இஸ் ஸோ டெஸ்பரேட் ஃபார் வர்ஷிப் பிகாஸ் ஹி நோஸ் த மீனிங் பிஹைண்ட் வர்ஷிப். சும்மா பணிந்து எழுந்திருக்கிற விஷயம் இல்லை, அவ்வளோ பெரிய ஸ்ட்ரைட் டீலு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடையில யாரும் கிடையாது. பிதாவை மறந்துடணும், உமக்குரிய அர்ப்பணிப்பு, சிலுவை, தியாக பலி, உங்கள் ஜனம் எல்லாரையும் மறந்துடணும். இது எனக்கு உமக்கு இடையில மட்டும்தான். என்ன நீர் பணிந்து கொள்ளணும். எப்படி வருது பாருங்க, இதுதான் ஆராதனை. இந்த டீலை ஏசப்பா எப்படி திருப்பினார்ன்றது தான் நமக்குரிய ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே டீலில் தான் பிசாசு இன்னைக்கு நம்ம கிட்ட வராங்க. எதை வேணாலும் பணிந்து கொள்மா. ஐயா, நீ எதை வேணாலும் பணிந்து கொள்ளியா, இயேசுவை மட்டும் பணிந்து கொள்ளாது, பிதாவாகிய தேவனை மட்டும் நீ பணிந்து கொள்ளாது, ஆண்டவரே போதன் மட்டும் சொல்லாது, ஆண்டவருக்கே உன் வாழ்க்கையெல்லாம் சொல்லாது, எங்கேயா கொண்டு விட்டுற போறாரு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வர பிரதியுத்தரத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்ன பாருங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எழுப்புதல் வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. எனக்கு பின்னாக போய் சாத்தானே அப்படின்னா பக்கத்தில் கூட நிற்காது. ஆமே. இப்போ ஆண்டட்ட வரும்போது எல்லாம் கூட்டமாக வரக்கூடாது. பணியும் போது எல்லாம் பணியணும். உன் சரீரத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு தனியாக ஓடக்கூடாது. சில பேருக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு வேலை செய்யாது. எப்படின்னு என்ன கேட்காதீங்க. ரெண்டு கண்ணும் பணியணும், ரெண்டு காலும் பணியணும். சில பேருக்கு ஒரு வேலையை கொடுத்தா அப்படியே கால் இந்த கால் நீட்டிக்கிட்டே போவார். ஏன்னா ஒத்த காலில் பாவம் அது வரைக்கும் இருக்கிறத எக்கணும்னா அப்புறம் இந்த கால் எங்கே போகிறது? அப்போ எங்கள் காலத்தில் அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள்லாம் அப்படி விளையாட்டாக பேசும்போது நிறைய சுவாரஸ்யமான நகைச்சுவையாக இருக்கும். ஆமாம், இவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா ஒன்று ஒவ்வொரு வேலை செய்யணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யக்கூடாதான். கர்த்தர்கிட்ட வரும்போது எல்லாம் அடங்கணும். அப்போ ஜீவ பலின்ற வார்த்தையை ரொம்ப டஃப்பான வேர்டுங்க. சும்மா வந்துட்டு அப்படியே நான் ஆராதித்து விட்டு போக முடியாது. அங்கே உள்ள இருக்கிற விஷயம்லாம் கிளறி வெளியே வரும்.
அதுதான் ஆண்டவர் சந்திக்கிற விதம். ஏனென்றால் அது பலிபீடம். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்துல பலிகளை தாண்டி கொடுக்க வர கர்த்தர் பார்க்கிறார் என்றால் நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அடங்கும் போது மட்டும்தான் அது யாரிடத்துல நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்பதையும் காட்டுகிறது. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. தேவனை விசுவாசித்தா மட்டும்தான் தேவனுக்கு முன்னாடி அடங்க முடியும். இன்னைக்கு பிசாசை விசுவாசித்து இருந்தா மட்டும்தான் பிசாசை பணிந்து கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவன் கொடுக்கிற ஆஃபரை தாண்டி அவனை நம்பணும். Are you all here? It's more than the offers he gives. It's about believing a person behind the offer. ஒரு அன்பளிக்கு பின்னாடி இருக்கிற ஆளை பார்க்காம அன்பளிப்பை பிரிக்க கூடாதுங்க. தேவன் இவ்வளவா அன்பு கூர்ந்தார்னா அந்த தேவனுடைய அன்பை பிரதிபலித்த அந்த கிஃப்டை பார்க்கணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு உங்களை என்னை ரேன்சமா அவர் மீட்கவில்லை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாக அவரை தந்தருளி. என்ன ஆஃபர்? இட்ஸ் அபவுட் கிவிங் ஹிஸ் ஒன் அண்ட் ஒன்லி சன். சும்மாலாம் கொடுத்துட்டு ஆஃபரா சொல்லல. அவரு யார் கொடுக்கிறார் என்பதை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளோ பெரிய டெப்துப்பா அவருடைய அன்புல. இன்னைக்கு அவனை பணிந்து கொள்ளுன்னு அவன் சொல்லலாம், சொல்லிட்டு போ, நீ 1000 சொல்லலாம், அதான் சொல்லலாம். அவன் பேச விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை பேர் தெரியுது? ஏசுகிட்டே பேசணும். இன்னைக்கு உங்களை என்னையும் விடமாட்டான். யாரை கொண்டாகிலும் பேசுவான். அதனால தான் ஆண்டவர் கொடுக்குற பிரதியுத்தரத்தில் ஒரு முக்கிய குறிப்பு, முதல்ல எனக்கு பின்னாக போச்சாத்தானே. முன்னாடி நிற்கிறது இல்லை, என் பக்கத்திலே நிற்காது, என் கூட நிற்காது. பின்னாடி போனா என்ன அர்த்தம்? பின்னால போனா என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஆராதிக்கக்கூடிய ஒரே ஒருவர் தேவன் மாத்திரமே என்று சொல்லும்போது என் கூட நீ நிற்க கூடாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்களேன். சில விஷயத்தை நாம விட்டு பிரியாம போன சொல்லாம ஆண்டவர்கிட்ட நம்ம பணிய முடியாது. This is about worship. இப்ப பணிந்து கொள்றேன்னா சடங்காச்சாரமே இல்லை பாருங்க. நீங்க எப்படி வேணாலும் நிக்கலாம். I try to really mean that in worship. You can't compel anybody to lift your hand and dance and do everything. That's not happening all the time, not every time. It's not possible. ஒரு மனநிலைமையில, உணர்வுல, எண்ணத்துல போராட்டம், வேதனை, காயம், நெருக்கம், சவால், பிசாசோட தாக்குதலோட ஒரு வர ஆளை ஆக்ஷன் கொடுத்து பாட வைக்கிறனால விடுதலை வராதுங்க. நல்லா கவனிக்கணும். அதனால ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணல, எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது யாருடைய மைண்டும். Try and segregate the things properly. This is about dividing the word of truth properly. சத்தியத்தை கரெக்டா பகுத்து போட தெரியணும். எக்ஸ்ட்ரீமா நினைக்க கூடாது. எப்ப ஆக்ஷன் பாசிபிள் தெரியுமா? விடுதலையான ஆளை கட்டுப்படுத்தவே முடியாது. தன்னால டான்ஸ் ஆடுவாங்க, தன்னால சிரிப்பாங்க, தன்னால கை தட்டுறாங்க. ஆனா விஷயம் என்ன? இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ள இருக்கிற வல்லமை மிக முக்கியமானது. When you come before God, learn to express. பேச தெரியணும். சும்மா நின்று கொண்டு ஆராதனையின் முறைமைக்குள்ள போய் கொண்டிருப்பதனால் ஆராதனை ஆகாது. I told you this is not about a ritual. This is not about a tradition. There's nothing called Pentecostal tradition. நமக்கே ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. அதை நான் தாழ்மையாக ஒத்துக்கொள்கிறேன். இதுக்கு பிறகு நம்மளும் தான் ஃபாலோ பண்ணுறோம். சர்ச்சில் எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொல்ல முடியும், இதுக்கு பிறகு இதுதாங்க, இதுக்கு பிறகு தாங்க ட்ரெடிஷன். ஆண்டவர் குறுக்கிட்டு ஒன்று செய்யும்போது யாருக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அதுதான் பெண்டகாஸ்டல் இதில் நடந்தது. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டுட்டாங்க, இவங்கெல்லாம் குடிச்சிருக்காங்களா, நார்மலாக இருக்காங்களா, உண்மையாக பேசுகிறாங்களா, பிறத்துறாங்களா அப்படின்னு பேசுனாங்க பாருங்க. அவங்களுக்கே அவங்க நிலைமை மாறிடுச்சு. அப்நார்மல், எல்லாமே கலங்குது, எல்லாமே மாறுது. பெண்டகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அபவுட் தட். இப்போ நான் கேட்குறேன், ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் எப்படி ஆராதிக்க முடியும்? ஜஸ்ட் கம் அண்ட் ஸ்டாண்ட் as though nothing is going around, nothing is happening around. அது ஆராதனை இல்லைங்க. நீங்க முதல்ல, அதான் நான் சொல்றேன், இது இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் த குரூப், இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் த மல்டிடியூட். This is about your individual response towards God, your personal response before God. ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவருக்கு நான் பணியறேன்னு சொன்னா அந்த விசுவாசம் அவரை குறித்து, அவர் மேல அவர் கொடுக்கிறதை தாண்டி அவர் யார் என்பதை நான் அறிந்து செயல்படுவதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் நான் பணிந்து கொள்றேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை பணியவே முடியாது. பிசாசும் பணிய சொல்லல. Are you all here? சும்மா பணி, உனக்கு உலகத்தை கொடுக்கிற எல்லாம் பிசாசு பேசல. He knows what he meant. அவனுக்கு தெரியும். அவன் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியும். நீர் பணிந்து கொள்ளலன்னா என்ன அர்த்தம்? நீர் என்ன நம்பணும்? நான் உலகத்தை கொடுப்பேன், உலகத்தின் ராஜ்யத்தை கொடுப்பேன், மகிமையை கொடுப்பேன், அதிகாரத்தை கொடுப்பேன். ஆனா என்ன நீர் நம்பணும், என்னை நீர் பணிந்து கொள்ளணும். தேவனை எல்லாமே என்னை நீர் முன்னாடி வைக்கணும்.
தேவனே உம்முடைய பிதா என்று சொல்லி அவரை நீ பணிந்து கொள்ளாமல் அவருக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிற குமாரனா இல்லாமல் எனக்கு கீழ்ப்படியணும். இதான் அர்த்தம். பணிந்து கொண்டால் நீர் என்னை. இடையில எதையும் விடலை பிசாசு. நல்லா கவனிங்க. கிளியரா பேசணும், குறிப்பிட்டு பேசணும், சரியா டார்கெட் பண்ணா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வர்ற பிள்ளைங்க நமக்கு வாயில உளறலை தாண்டி கர்த்தர் சத்தியத்தை வைக்கும் போது குறிப்பிட்டு பேசுகிற கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா. குறிப்பிட்டு பேசுங்க. சிலதெல்லாம் ஓடணும்னா அதுக்கு பொதுவான பெயர்லாம் வைக்காதீங்க. அதுக்கு பெயர் உண்டு. எது ஓடணுமோ அதை பெயர் சொல்லி ஓட வைக்கணும். சும்மா பொதுவா என் பாவத்தை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் ஜெபிக்க மறந்ததுக்கும் நான் ஜெபிக்க, நீங்களே மறந்ததுக்கு கர்த்தர் என் ஞாபகப்படுத்தி பதில் கொடுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொல்ல விட்ட காரியத்தை கூட அவருக்கு குறிப்பிட்டு சொல்ல தெரியும். இப்போ ஆராதனைக்கு வரும்போது குறிப்பிட்டு பேசுங்க. ஆண்டவரே இது போகட்டும் அது போகட்டும் சொல்லாதீங்க, எது போகட்டும் சொல்லுங்க. கரெக்டு தானே? இது போகட்டும் ஆண்டவரே, அது போகட்டும் ஆண்டவரே, எல்லாம் போகட்டும் ஆண்டவரே, எல்லாம் உங்களையும் என்னையும் ஜெபம்னு சொல்லலை. கர்த்தர் சொன்னார் முதல்ல ஈசாக்கை கொண்டு வான்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பெயர் சொல்ல தெரிந்தது. ஆமே. தகன பலிக்கு தேவன் தம்முடைய ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார்னு அவர் விசுவாசத்தில் சொல்லிட்டு போகிறார். அவர் எப்படிப்பட்ட ஆள் பாரு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் ஏய் ஈசாக்கே கேட்குறான் நீங்களும் அப்படின்னு இருப்பான். அங்கே தாங்க முடியாம சென்டிமெண்ட்லாம் இவ்வளோ நேரம் அடக்கணுடா, கேட்டுட்டியே. நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆடு எங்கே, பலிக்க ஆடு எங்கேன்னும் போது ஒரு அப்பா எப்படி சும்மா இருந்தாருன்னு தெரியல. நீங்களும் நானும் இருந்தா அங்கேயே ஒப்பாரி வச்சு, அங்கேயே கட்டி அணைத்து, அங்கேயே கதறி மகனேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஏண்டா கேட்டோன்னா அந்த நிலைமையெல்லாம் ஆபிரகாமுக்கு இல்லை. அவர் என்ன, எத்தனை பேருக்கு இந்த விசுவாசத்தின் தகப்பன். ஏன் 1000 குற்றம் இருக்கட்டும் ஆபிரகாம்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த ஃபெய்த்து தான்ப்பா, இந்த ஃபெய்த்து தான்ப்பான்னு பரலோகத்தில் தூதர்கள்கிட்ட எல்லாம் பிதா சொல்லி பெருமைப்பட்டிருப்பாரு. அவன் என்னத்தான் பொய் சொல்லட்டும், அவன்கிட்ட பிடிச்ச விஷயமே இந்த ஃபெய்த்து தான்ப்பா. அவன் என்னத்தான் இருக்கட்டும், ஐயோ பொண்டாட்டியை விட்டுட்டு கழுதியும் கோவேர கழுதியும் ஆடையும் மாடையும் கூட்டி வச்சுக்கிட்ட பையன் தான் இருக்கட்டும். உங்களுக்கு இன்னும் தெரியலையோ, பரவாயில்ல விட்டுரும். ஆனாலும் அவன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஃபெய்த்துப்பா அப்படின்னு பிதா சொல்லி பெருமைப்பட்டேன். ஏன்னா என்னதான் சொல்லு, நான் ஈசாக்க கேட்டிருக்கேன், ஒரே பையனை கேட்டிருக்கேன், அவனுக்கு வேற பிள்ளையும் கிடையாது. ஆனாலும் போற வழியில் ஒரு அடி அடிச்சுட்டான் பாரு. ஆண்டவர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரிகிறது? அவர் பார்த்து கொண்டார். அதனால தான் அவருடைய பெயர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளவும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளவும். அவ்வளோ பெரிய பெயர் யெகோவா ஈரேன்னு வச்சுக்கிட்டாரு தனக்கு. ஏன்னா ஆபிரகாம் அந்த இடத்த அவர் அப்படி டச் பண்ணிட்டாராம். பார், என்னுடைய யெகோவா ஈரேயுடைய இடத்தை தொட்டுட்டான் என் பிள்ளை. ஏன்னா பார்த்து கொள்ளப்படும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை. நான் ஆண்டவரை நம்பி பாருங்க, அவர் உண்டென்றும், அதுதான் விசுவாசம். நான் போகிறேன், அவர் எனக்கு பலன் கொடுப்பார், பயத்தை கொடுக்க மாட்டார். அவர் எனக்கு பலன் கொடுப்பார், எனக்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டார். அவர் எனக்கு பலன் கொடுப்பார், எனக்கு ஒரு நாள் சஞ்சலத்தை கொடுக்க மாட்டார். அவர் எனக்கு பலன் கொடுப்பார், ஒரு நாளும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பாரே தவிர, எதிர்காலத்தை கொடுப்பாரே தவிர பயத்தை கொடுக்க மாட்டார். பலன் கொடுப்பார். எப்படி பயத்தை கொடுப்பார்? இதான் விசுவாசம். அப்போ போகிற வழியெல்லாம் அவனுக்கு பயம் இல்லை. ஐயோ இழந்துருவோம். எத்தனை பேருக்கு இப்படிலாம் ஆராதனை, ஐயோயோ ஆராதனைக்கு போகிறோமா, என்னத்தை கேட்பாரோ தெரியலையே, கேட்டுட்டாருன்னா அது ஆராதனையே இல்லை. ஆராதனைக்கு போகிறவங்களுக்கு பயம் கிடையாது, அர்ப்பணிக்க வர்றவங்களுக்கு பயம் கிடையாது. எத்தனை பேருக்கு தான் இதெல்லாம் ஊழியத்தோட முகாந்திரங்க. ஐயோ ஊழியத்துக்கு போனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். யார் சொன்னா? வேதமே சொல்லலை, ஆண்டவரே சொல்லலை. யார் சொன்னா உங்களுக்கு? அதான் பாயிண்ட். ஆண்டவரை பின்பற்றி ஒன்று இல்லாமல் போய்விடும் வேதம் சொல்லியிருக்கா. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்த பட்டினியா இருக்கு. கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. எழுதி கொடுக்கணுங்க ஆண்டவருக்கு உங்க பிள்ளைகளை எல்லாம். தெரியுமா எங்க பயம் வருதுன்னு எனக்கு தெரியல. பயம் வந்தாலே தேவன் இல்லை. அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. பயம் இருந்தாலே அது தேவன் அல்ல. எவ்வளோ தைரியம் இருந்தா ஆபிரகாம் போற வழியில ஈசாக்குக்கு தான் கத்தியே, ஈசாக்குக்கு தான் விறகே, ஈசாக்குக்கு தான் நெருப்பே. ஆனாலும் தைரியமா அவர் பார்த்துக்குவார்ப்பா, வாப்பா. இதே வார்த்தை எபிரேயர் சுட்டி காட்டுகிறது 11. அவன் மரித்தோருக்கு உயிர் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி ஈசாக்கை பாவனையாக ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படி ஃபிளாஷ்பேக்ல எல்லாம் இருக்குது அவருக்கு.
இவ்வளோ வருஷம் கழித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை காத்திருக்க வைத்து ஜபத்தையும் கேட்டு அதை நிரூபித்து சாராளை நகைக்க பண்ணி இவ்வளவும் தாளாட்டி சீராட்டி வளர்க்க வைத்து பலியிட சொல்லுகிறார் என்றால் என் தேவன் திரும்ப உயிர் கொடுத்து ஈசாக்கை எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் இருக்கணும், ஒரு ஆள் வரும்போது இருக்கணும். ஆண்டவர் அது அத்தனையும் ஆபிரகாமுக்குள்ள பார்த்தார். ஏதோ கீழ்ப்படிஞ்சு எல்லாவற்றையும் இழக்கப் போகிறேன் ஆண்டவரே என் பலியை பாரம்லாம் நிக்கல. அவர் பாவனையாக மீட்டு கொண்டானா ஈசாக்க மறுபடியும். ஏனென்றால் மரித்தோருக்கே உயிர் கொடுக்கிற தேவனை அவன் ஆராதித்தவன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற சில காரியங்கள்லாம் அவர் திரும்ப கொடுக்க போகிற விஷயங்களுக்கு ஈடானதே அல்லங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்க வர்ற விஷயம்லாம் அவர் கொடுக்க போகிறத நம்ம பார்க்க முடியும் என்றால் நம்ம கொடுக்கறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ அதிகமான மகிமை, அவ்வளோ அதிகமான கனத்தை, அவ்வளோ அதிகமான புகழை, உயரத்தை, உச்சியை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வைத்தவர் அந்த பரம தகப்பன். அவரை போல நேசிக்க ஒருவரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா அர்ப்பணிக்கணும்னு சொல்றேன். ஆமே, பயமே கிடையாது. தேவனே உம்முடைய சித்தமாக கடவுதுன்னா அங்க பயமெல்லாம் கிடையாது. ஆமே. என்ன ரத்தம் வேர்வை போகுது, பயம் வருது, ஆத்துமால வியாகுலம் உண்டானது ஆகிலும் அப்படின்னு சொல்ல ஒரு தைரியம் தேவனுடைய குமாரனுக்கு எப்போ உண்டாயிற்று என்றால் தேவனுடைய சித்தத்தில் எல்லாம் சிறந்தது தான் என்று சொல்லி தன்னை விட்டு கொடுக்கிற இடத்துல தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தி போன போது இயேசுவுக்கு தெரியும் அதை விட சிறந்த பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது. ஆமே, நல்ல கவனிங்க. விசுவாசம் இல்லாம பணிந்து கொள்ள முடியாது. நீங்க ஆராதிக்கிற தேவனை அறியாம நம்பாம புரிந்து கொள்ளாம பணிந்து கொள்ள முடியாது. அதான் பிளைண்ட் ஃபெய்த் எல்லாம் கிடையாது பைபிள்ல. My faith is so blind, I believe in God சொல்லிட்டு ஆறுக்குள்ள குதிக்கூடாது. ஏன்னா ஆற்றை கடந்தாலும் தண்ணீர் புரளாதெல்லாம் போனீங்கன்னா அங்கே போயிடுவோம். அப்புறம் பரலோகத்தில் பாட்டு பாடிட்டு இருப்போம். அப்போதான் நமக்கே தெரியும் அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. நல்லா கவனிங்க, கர்த்தர்கிட்ட அப்படிலாம் பிளைண்ட் ஃபெய்த் எல்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மை நடத்துவார். நடத்துகிற இடத்துல பயம் வராது. பணிந்து கொள்ளுகிற இடத்துல விசுவாசம் தான் செயல்படுமே தவிர பயம் செயல்படாது. ஆவியானவர் இன்னைக்கு உங்களை அப்படிப்பட்ட பணிந்து கொள்ளுதலுக்கு நேராக அழைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு காலம் ஆராதனை என்பது ஏதோ நம்மை கொடுத்து விட்டு போகிற இல்லைன்னா பலியை வைத்து விட்டு போகிற ஒரு இடம் அல்ல. அது என்னையே நான் விட்டு கொடுத்து அடக்கி பணிய வைக்கிற ஒரு இடம் என்பதினாலே எனக்கு பயமே கிடையாது. நன்றாய் கவனிங்க. நீங்க கர்த்தருக்கு பணிந்து உங்க வாழ்க்கை பயத்தில் இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பணிந்து ஒரு ஆளும் பயந்ததா சரித்திரம் கிடையாது. ஏன்னா பிசாசுக்கு இது தெரியும். அதனால தான் அவனுக்கு ஆண்டவர் ஒரு காலம் பிதாவுக்கு பணிந்து விட்டால் ஐயோ ஐயோ இவன் பயத்தில் வச்சிருந்தான் ஜனங்களை. உங்களுக்கு எனக்கும் புரியணும். இந்த சத்தியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏனென்றால் இன்னும் பிரதியுத்தரத்துக்கு நான் போக முடியல. எனக்கு பின்னாக போச்சாத்தானே. தேவன் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும் எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ நல்லா கவனிங்க, பணிந்து கொள்ளுகிற இடத்துல பயம் கிடையாதுன்னு பிசாசுக்கு தெரியும். எங்க குமாரன் பிதாவுக்கு பணிந்து சிலுவை ஏறிவிட்டால் மரணம் தன் ஜனத்திற்காக இவர் அடைந்து விட்டார். அவனுக்கு இருந்த ஒரே ஹோல்டும் முறியும் அவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, சில விஷயங்கள் நீங்க அறியணும். என்னதான் சீக்ரெட் டீல்ல நீர் என்னை பணிந்து கொண்டாலும் முடிக்கிற ஒரு சாதாரண டீல் மாதிரி வந்தாலும் ஒரு ஆளை விசுவாசிக்காம நம்பாம அறிந்து கொள்ளாம பணிந்து கொள்ளக்கூடாது. அப்படி நடக்கும் என்றால் டீல்ல இருக்கிற முக்கிய விஷயம் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் பயம் ஒரு மனுஷனை ஆளுகை செஞ்சா அவன் உலகத்தையே ஆளுகை செய்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? ஒரு மனுஷனை பயம் ஆளுகை செய்து அவன் உலகத்தையே ஆளுகை செய்யற ஆளா இருந்தா கூட பிரயோஜனம் இல்லைங்க. இது இயேசுவுக்கு தெரியும். என்னதான் டீல்ல உன்னை பணிந்து நீ எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டாலும் எனக்கு இருக்கிற கம்பீரமாகிய தைரியம் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அடித்து பேசின சத்தியம் ஏலத்துக்கு போகும்னா உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு இயேசுவுக்கு தெரியும். இன்னைக்கு அதனால தான் இவர் இயேசு, இவர் தான் ஜீவாதிபதி, இவர் ஒருவரே ஆளுகை செய்கிறவர் என்றால் என்ன அர்த்தம்? வாசித்து முடிக்கலாம். எபிரேயருக்கு வாங்க. இது ஒரு வல்லமையான இணைப்பு. 2வது அதிகாரம் 2 அல்ல 4 என்று நம்புகிறேன். எபிரேயர் வாருங்கள் வாருங்கள். வல்லமையான சத்தியம் இது நம்ம அறிந்தே அறியணும். ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் தான் வாருங்கள்.
நல்ல இது இங்கிலீஷில் வாசித்தா ரொம்ப வல்லமையாக இருக்கும். ஆனால் இது தமிழில் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க வேண்டும். 14 பாருங்க. Hebrews chapter 2 verse number 14 and 15. எல்லாரும் இருக்கீங்களா? சத்தமா வாசிக்கலாமா? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க படிக்கும் போதே உணர முடியும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. வருஷம் மட்டும் இல்ல, ஜீவ காலமா ஒரு மனுஷனை பயத்துல வச்சிருந்தானா பிசாசு. என்ன பயம்? மரண பயம். செத்தா நான் எங்க போவேன்? செத்துட்ட பிறகு என் ஆத்மா எங்க போகும்? ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆகும்? ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னைக்கு அலறுது சாவுல. இயேசு இல்லனா, இயேசு ஆண்டவரா இல்லனா ஒவ்வொரு ஆத்மாவும் அலறுது சாவுல. நீங்க நினைக்கிறீங்களா அவங்க விட்டுட்டு போற சொத்தை பற்றி, பிள்ளை குட்டியை பற்றி, புருஷன் பண்டாட்டியை பத்தி அழுகுறாங்கன்னு? அதெல்லாம் சாதாரண அழுக. எது அலறுதல் தெரியுமா? பயம். யோ சித்திர போறனே. இயேசு இல்லாம சாகிற ஒரு ஆத்மாவுடைய வியாகுலம் அலறுதல் மரணத்தை குறித்த பயம். ஏன்னா அதை தாண்டி போகிற இடத்தை பத்தி அவங்களுக்கு கேரண்டி இல்லை. பரலோகத்தோட கேரண்டி இல்லை, வெளிச்சத்தோட கேரண்டி இல்லை. அவங்களுக்கு நிக்கிற தூதர்களை பற்றி அவங்களுக்கே தெரியும் போகிற இடம் நல்ல இடம் இல்லைன்னு. அன்பு பிள்ளை, இன்னைக்கு மரண பயன்ற அந்த பயத்துல ஜீவ காலம் எல்லாம் அடிமையா இருந்த தன்னுடைய பிள்ளைகளை, அவர்களும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க தாமும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மரண பயத்தை அழிக்கும்படி சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து மரித்தாரே. அதனாலே பிசாசு கொடுத்த பயத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எவ்வளோ பெரிய கேரண்டி இது? ஃபியூச்சருக்கே கேரண்டிமா. அதான் நான் சொல்லுவேன், ஹோல் வேர்ல்டையே நான் கொடுத்து என்னதான் ஆளுகை செய்யணும் சொல்லிட்டா கூட உனக்கு நான் தைரியத்தை கொடுக்க முடியலனா வாழ்க்கையில் ஆன தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன்னா நீ ராஜாவாக இருந்த என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பிசாசு கொடுக்குற ஒன்றையும் இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவன் ஜீவனுக்கு அதிபதியும் இல்லை, அவருக்கு அவன் பிதாவும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நன்றாய் கவனிங்க. ஒரே ஒரு டீல் தான். ஒன்று பிசாசு இல்லைனா ஆண்டவ. எனக்கு பின்னால போ சாத்தானே. தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு, அதான் வெறும் பணிந்து கொள்ளுதல் அல்ல, ஆராதனை செய்வாய். பணிந்து கொள்ளாமல் ஆராதனை செய்ய முடியாது, பலி இல்லாமல் ஆராதனை செய்ய முடியாது. கடந்த 2-3 வாரம் அதை படித்தோம். இன்றைக்கி பணிந்து கொள்ளாமல் ஆராதனை செய்ய முடியும். பணிந்து கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரம் கேட்டோம். பரிசுத்த ஆவியானவரே, நான் பணிந்து கொள்கிற இடத்துல எனக்கு பயம் இல்லையா? நான் பணிந்து கொள்கிற இடத்துல எல்லாமே நீங்கன்னு நான் சொல்கிறேன்ப்பா. நான் பணிந்து கொள்கிற இடத்துல நானே பணியிறேன்ப்பா. எனக்குரிய எல்லாவற்றையும் பணியை செய்கிறேன். எனக்குரிய எதையும் நிமிர்த்தாதபடி, தலை தூக்கி நிற்காதபடி ஆண்டவரை அடங்கட்டும்னு சொல்கிற இடம் தான் ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோதான், நான் அதான் சொன்னேன், ஐ வாண்ட் டு மென்ஷன். நீங்கள் கை கால் தூக்கி நீங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் சத்தம் போட்டு சொல்லுங்கன்னு சில நேரம் சொல்லும்போது எல்லாரும் ஆராதிக்கிற சத்தம் கேட்க நன்றாக இருக்கும், உண்மைதான். ஆனால் ஆராதனையின் பல பகுதிகள் உண்டு. சில நேரம் ஜெபம் பண்ணணும், சில நேரம் அழலாம், சில நேரம் அமைதியாக கூட இருக்கலாம், சில நேரம் கைகளை தூக்காமல் சரண்டரை காட்ட முடியாதுங்க. நல்லா கவனிங்க. அர்ப்பணிப்புன்னு சொல்லிட்டு இப்படி யாரும் நிற்க முடியாதுங்க. எத்தனை பேரை பணிந்து கொள்ளும்போது இப்படி நின்று இங்கே எட்டி உதைப்பாங்க. ராஜா கிட்ட போய் நிற்க முடியாது. நான் பணிந்து கொள்ளுகிறேன், ஒரு நாள் நிற்க முடியாது. ராஜா ராஜானா பணிந்து கொள்ளுறத வேற விதமாக தான் காட்டணும். ராஜா மட்டும்தான் அங்கே நிமிர்ந்து நிற்பார். இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி நான் பணிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னால் யாரும் கை கட்டிலாம் ஆராதிக்க முடியாது, அர்ப்பணிக்க முடியாது. அதனால தான் கரங்களை உயர்த்துகிறோம், அதனால தான் வாய்களை திறக்கிறோம். ஏனென்றா ஒன்றை சொல்லாமல் நான் அவர்கிட்ட எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எதுவுமே பேசும், விசுவாசம் பேசும். ஆமே. இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? ஹல்லேலூயா. பணிந்து கொள்ளுதல் தான் ஆராதனை. அப்படி என்றால் எதை பணியை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 2 விஷயம்தான். ஒன்று தேவன் இல்லை என்றால் பிசாசு. இன்னைக்கு நம்ம அறிந்திருக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். இயேசுவே சொன்னார், நாம் அறிந்து கொண்டு இருக்கிறது தான் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஏமே அறியாததை தொழுது கொள்ளக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அறியாததெல்லாம் பணிந்து கொள்ளவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு எல்லார் காலையும் போய் விழறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அர்த்தமே இல்லை. யார் காலில் விழறோன்னு தெரியணும். எத்தனை பேருக்கு புரிந்தது சத்தியம்? எப்படியோ விழுப்பா, நமக்கு ஆக வேண்டியது ஆகணும் இல்லைன்னு சொல்லுவாங்க.
கிறிஸ்தவங்களே சில பேர் சத்தியம் இல்லைன்னா சொல்லுவாங்க, காலில் விழு, உனக்கு என்ன தலையா போச்சு? தலை இல்லை, வாழ்க்கையே போச்சு. தலை போனால் கூட பரவாயில்ல, வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நித்திய ஜீவனே போச்சு. எத்தனை பேர் இந்த டீலில் தங்களை விட்டு கொடுத்தார்கள் உலகத்தில்? நீங்கள் அப்படி இல்லாதபடினால் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவரே ரொம்ப நல்லவரப்பா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, அதான் சொன்ன பலவித எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு ஆராதனையில். ஆனால் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் நம்ம ஆராதிக்கவே முடியாது. கரங்களை உயர்த்தியோ, வாய்களை திறந்தோ, கண்ணீர் விட்டோ, சிரித்தோ, அமைதியாக இருந்தோ, எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட பணிந்து கொள்ளுதல் என்ற அந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கொண்ட இன்றைக்கு ராத்திரி ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றிப்பா. என் கண்களை திறந்தீங்களே நன்றிப்பா. நான் இன்றைக்கு பணிந்து கொள்வதை பற்றி ஒரு புதிய பரிமாணத்தை அறியும்படி என் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தீரே நன்றி. ஆவியானவரே நீங்கள் பேசலைன்னா எனக்கு தெரியாது டாடி, நீங்கள் புரிய வைக்கலன்னா எனக்கு புரியாதுப்பா. இன்றைக்கு ராத்திரி எவ்வளோ அழகாக புரிய வைத்தீங்க ஆண்டவரே, நன்றிப்பா நன்றிப்பா. எந்த காரியத்தை நான் உம்மை விட பணிந்து கொண்டாலும் அது ஆராதனை ஆகாது. உமக்கு கொடுக்கிற பணிந்து கொள்ளுதலை நான் வேறு யாருக்கும் கொடுக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன். என் ஆவியில் கிரியை செய்யுங்கப்பா. காயினை போல உள்ள அடங்கி இருக்கிற விஷயம் எல்லாம் வெளியே வந்துடட்டும். என் முகம் மாறுதா மாறட்டும், என் எரிச்சல் வெளியே வருதா வரட்டும், என் கசப்பு வெளியே வருதா வரட்டும், என் கோபங்கள் வெளியே வருதா வரட்டும், என் அலங்கோலங்கள் வெளியே வருதா வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறட்டும் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய என்கவுண்டர் எவ்வளவு நல்லது சுவாமி, உம்முடைய குறுக்கிடுதல் எவ்வளவு நல்லது, உம்முடைய சந்திப்பு எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா. ஒரு என்கவுண்டர் எவ்வளவு நல்லது தேவ பிள்ளையே. காயினை சந்தித்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர். பணிந்திருந்த விஷயங்கள், மறைந்திருந்த விஷயங்கள், அவன் சரீரம் குனிந்தாலும் அவன் உள்ளத்துல குனியாதிருந்த விஷயங்களை கர்த்தர் எழுப்பி காட்டினார். வெளியே வரும்படியாய் எழுப்பும்படியாக அவனை புறக்கணித்தாரே. இன்று அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நன்றிப்பா 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 நன்றிப்பா. சில நேரம் நான் எவ்வளவு ஆராதித்தாலும் என் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளாம என் மனதில் வலிக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை காட்டுகிறீர் ஆண்டவரே, அசுத்தங்களை காட்டுகிறீர் ஆண்டவரே, கட்டுகளை காட்டுகிறீர் ஆண்டவரே, அலங்கோலங்களை காட்டுகிறீர். இன்று எனக்கு ஒரு விடுதலை தேவை என்பதினால் என்னை சந்திக்கிற ஒரு தேவன் உண்டு, பலிபீடத்தின் தேவன் உண்டு, பணிந்து கொள்ள சொன்ன தேவன் உண்டு. ஹல்லேலூயா. ஷக்கரா பௌலபா ஹத்தரா செக்கேபே ஓரா பாபா பாபா பாலாபா ஹஷதா. அபிஷேகம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் தேவ ஜனமே. ஓரா ஷெக்கே மாரா கத்தரா பாரா பாதரவா ஏரா கத்தரவா ஷெக்கேலி அந்தரா. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இறங்கி உங்களுக்குள் இருக்கிற காரியங்களை அலசும்படி, அசைத்து காட்டும்படி, ஹல்லேலூயா, வேர்பிடுங்கும்படியாக இடைப்படுகிற தேவன். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி. எங்களை விட்டு கொடுக்கிற ஐயா, எங்களை விட்டு கொடுக்கிற ஐயா. உங்க சமூகத்தில் ஆராதிக்க வந்து நாங்க ஒரு காலம் அசைவில்லாம போயிட முடியாது ஆண்டவர். எங்களை அசைக்கிற ஒரு தேவன் உண்டு, எங்களை பணிந்து கொள்ள அடைத்த ஒரு தேவன். அவருக்கே எங்களுடைய ஆராதனையை கொடுக்க நாங்கள் பணியும் பொழுது எங்களுக்குள் பணியாத விஷயங்களை வெளியே எடுத்து காட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அதை விரட்டுகிற தேவன். இன்னைக்கு விரட்டிடுங்கப்பா. உமக்குள் பணியாத விஷயங்கள் எல்லாம் பணிந்து போய்விடட்டும் இயேசுவின். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா. ஓரா ஷக்கரா பாக்கரா பௌதரமா ஷந்தே லைமா மாமா மாமா நரபஹ ஷதே. நன்றி 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 நன்றி. உம்முடைய ஜனத்துக்காய் நன்றி ஐயா. உம்மை விசுவாசித்தபடினாலே கடந்து வந்தார்கள், உம்மை விசுவாசித்தபடினாலே மறுபடியும் மறுபடியும் தேடி வருகிறார்கள். இயேசுவே, நீர் அவர்களை அங்கீகரிக்கிற தேவனாய், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய், கிறிஸ்து என்ற அந்த பரிசுத்த ஜீவ பலியை எங்களுக்காக கொடுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனமாய், புறக்கணிக்கப்படாத ஜனமாய், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனமாய் வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரால ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் அநேகம் உண்டுப்பா, அநேகம் உண்டுப்பா. ஆனாலும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். பணியட்ட ராஜா, உங்களுக்கு எல்லா காரியமும் எங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் பணிந்த ஆராதனையை கொடுக்கட்ட. ஹல்லேலூயா
அது பணமாகட்டும், பொருளாகட்டும், பலனாகட்டும், ஆவியில உள்ள எந்த சுபாவமாகட்டும், எண்ணமாகட்டும், தீர்மானமாகட்டும், ஐயா எங்க அவயவங்களில் ஒவ்வொரு அவயவத்தையும் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இன்று என்னோடு கூட இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தையும் பணிந்து கொள்ளுதலையும் செய்த ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆராதிக்கிற பிள்ளையாக பார்க்கிறேன். நீர் ஆராதிக்கிற மகனாய் மகளாய் பார்க்கிறேன். ஓ நன்றி 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 நன்றி. இன்று எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே நாங்கள் பணிந்து எங்கள் ஆராதனை கொடுப்போம் என்று சொல்லி உமக்கே ஆராதனை கொடுத்து விடுகிறோம் ஐயா. கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆராதனை தேவனுக்கே, பரிசுத்த ஆவியானவருக்கே, இயேசுவுக்கே கொடுக்கிறோம். ஹalleluya. தேவனுக்கே கொடுக்கிறோம். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நன்றி, விடுவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி. ஓ ரபகரா ஷெகேரே பரபகதரவா ஏ ரபகரவா துரவா ஷெகேரவா கரா ஏ லபகரவாதி அந்தரவா ஷெகேரே பௌதரவா ஷெத்துரபௌரவா லிபரகதரபௌரவாதி அந்தரவா ஷந்தே ஓ ரிபகரவா தியந்தரவா ஷதே. ஓ thank you Holy Spirit. நன்றி 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 டாடி. ஹalleluya. Oh, you deserve the praise, oh God. You deserve the worship, oh God. You are the master of our lives. You are the Lord of our lives, oh God. அப்பா நீரே எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரராய் தகுதியானவராய் இருக்கிறபடியா ஒருவருக்கே பணிந்து நாங்கள் ஆராதனையை கொடுத்து விடுகிறோம் ஐயா. நீரே மகிமை எடுத்துக்கொள்ளும். உடைய ஜனத்தை அபரிமிதமாய் ஆசிர்வதி. அவளை ஆசிர்வதிப்பதே உமக்கு பிரியம். அவளை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல ஒருவரும் மறைத்து வைக்க முடியாத விளக்கு தண்டின் மேலே எரிகிற விளக்குகளாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எரியட்டும் ஐயா. ஆண்டவருக்காக தொடர்ந்து எரியட்டும். கடைசி மூச்சு மட்டும் எரியட்டும். ஏனென்றால் விளக்கை கொளுத்தின நீர் பாத்திர, எரிய வைக்கிற நீர் பாத்திர, அணையாமல் காக்கிற நீர் பாத்திரம். தொடர்ந்து காத்துக்கோங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. உங்களுடைய தெய்வீக சமூகம் தூதர்களை கொண்டு தொடர்ந்து அவளை வழிநடத்தட்டும். எந்த அகால மரணம், விபத்து, வீழ்ச்சி, வியாதி, நஷ்டங்கள் அவர்களுக்கு வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தை அந்த கிரியைகளை நான் சபித்து கட்டி பாதாள என்று நான் கட்டலை. கட்டப்பட்டதாய் போய் இப்பொழுதே உடைய ஜனத்தை நான் ஆசுவதிக்கிறேன். பல மடங்காய் பல கோடியாய் பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் ஆசீர்வதி